सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. புனிதமான இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற பொங்கல் நன்னாளினுடைய 2வது நாள் நம்முடைய சத்குருநாதர் அவருடைய சங்கல்பத்தில் எழுந்த அவரிருந்து வளர்ந்த அவரால் புனிதப்படுத்தப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்ட இந்த ஆசிரமத்தில் இன்றைக்கு அவர் வகுத்து கொடுத்த முறையில் எல்லா நிகழ்வுகளும் கிரமமாக நிகழ்ந்து கொண்டுள்ளது. அந்த வகையில் இன்று மாட்டுப் பொங்கல், சாமிஜி அவருடைய பொங்கல் செய்தியையும் கேட்டிருக்கின்றோம். சாமிஜி அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் சில கருத்துக்களை இன்றைக்கு சிந்தனை செய்வோம். சாமிஜி அவங்களும் ஏக்க ஸ்லோகி அது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் கேட்டுக்குங்க. நான் இன்றைக்கி என்ன முயற்சி பண்ணியிருக்கேன்னா, ஆன்மீகமாக விஷயங்கள் இல்லாமல் லௌகீகமான சில விஷயங்களை பற்றி யோசிப்போன்னு சொல்லி நினச்சேன். காரணம் என்னென்னா, எல்லாருமே இந்த ஆன்மீக விஷயத்தில் அதிகமாக இன்வால்வ் ஆகிறது ஒரு 60 வயதுக்கு மேலே அல்லது வெள்ளிக்கம்பி வந்த பிற்பாடு தான். அல்லது வாழ்க்கையில் ஏதாவது துறையில் வேலைகள் செய்து ஓய்வு பெற்ற பிறகு நமக்கு இதில் நாட்டம் இருந்தால் இந்த விஷயங்களில் ஈடுபடுகின்றோம். ஆகிய ஓய்வு பெற்றவர்களுக்கான சில விஷயங்கள், கருத்துக்கள், ஒரு சிந்தனைக்காக சில கருத்துக்களை தயார் செய்திருக்கோம். ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்குது, ஒரு பழைய பிரார்த்தனை ஒன்று. கிழவனுடைய அறிவு முதிர்ச்சியும் நடு வயதிற்குள்ள மனதிடமும் இளைஞனுடைய உற்சாகமும் குழந்தைகளுடைய ஹிருதயமும், குழந்தைகளுடைய மனசு ஹிருதயமும் தேவர்களே எனக்கு எப்போதும் நிலைத்திருக்கும்படி அருள் செய்க. இது ஒரு பிரார்த்தனை. வயதானவருடைய அந்த அனுபவ முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி இருக்குன்னு சொல்லி இந்த 4 வரியில நம்முடைய வாழ்க்கையினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அடக்கி வச்சிட்டார். நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் வாழ்க்கையை 4ஆக பிரித்து சொல்றது. நமக்கு இதெல்லாம் தெரியும், ஆரம்ப பாலப்பாடம் போல தான். ஒன்று பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியன்னு சொல்லி சொன்னால் மாணவ பருவம், படிப்பதற்கான பருவம். அது படித்தல் மட்டும்தான் அப்போ செய்யணும். நம்முடைய அறிவு வளத்தை பெருக்கிக் கொள்வது, வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையினுடைய விவரங்கள், உலகை பற்றிய கல்வி, நம்மை சுற்றி என்னென்னலாம் நிகழ்ந்து கொண்டுள்ளது, இதை பற்றி ஒரு தோராயமான அறிவை பெறுகின்ற ஒரு பருவம். அது பிரம்மச்சரியம் சொல்லுகின்ற மாணவ பருவம். அடுத்து 2வது கிரகஸ்தம், இல்லறம். நாம் எவைகளையெல்லாம் முறையாக சாஸ்திரங்கள் மூலமாக வாழ்க்கையை பற்றிய பாடங்களை தெரிந்து கொண்டோமோ அந்த தர்மங்களை எல்லாம் கடைபிடிக்க அமைந்த வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை எப்படி வாழும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? வள்ளுவர் சொல்றார், அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை சொல்லிடுறார். ஒரே வார்த்தையில் தெளிவாக சொல்லிடுறார். அந்த அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை, அந்த அரண்மனை என்னன்னு தெரியணுமே நமக்கு. அதற்கு மாணவ பொருள். தர்ம ஆச்சரணம், தர்மத்தை கடைபிடிப்பது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் இல்லறவியல்ல. அடுத்து 3வது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்னா ரிட்டையர்டு லைஃப். அரசாங்கமே 60 வயசுக்கு மேலே வேலை செய்து போதும், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உழைத்தது போதும், இனி இந்த உழைப்பினுடைய பலனை அனுபவிப்பதற்காக ஆனந்தமாக சென்று ஓய்வு பெற்று அந்த ஓய்வு வாழ்க்கையை அனுபவிங்கன்னு சொல்லி அரசாங்கம் நமக்கு அனுப்பி வச்சிடுது. அந்த காலத்தில் பென்ஷன் இருந்தது, இப்போ பென்ஷன் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. பொறுப்புகளை பொறுப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து வாழ்வது. பொறுப்புகளை பொறுப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லாமல் ஆவியை விட்டாலும் சாவியை விடன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது.
பிற்பாடு என்ன பண்ணணுமா, வானப்பிரஸ்த வாழ்க்கையோட கடமை என்ன? ஜபம், தியானம், நல்ல நூல்களை படிப்பது. ஏனென்றால் நிறைய நேரம் இருக்கும். அலுவலகத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள், அங்கே செய்கிற வேலைகள் மற்றெல்லாம் இருக்கும். அலுவலகத்துக்கு போய் அலுவலக வேலை செய்கிறோமா இல்லையான்னு அது வேறு விஷயம். அது இருக்குது. அரசாங்க அலுவலகத்தெலாம் பார்த்தா தெரியும். ப்ரைவேட் கம்பெனியில் அப்படி முடியாது, அது வேறு. ஆக நிறைய நேரம் நமக்கு இருக்கும். இல்லை என்றால் என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தை நிறைய பேர் வீட்டில் ஓய்வு பெறுகிறார் சொல்லி சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டமாயிடும். ஐயோ, நாள் முழுக்க இந்த மனுஷன் வீட்டிலே இருந்து என்ன கதி ஆகும் நம்ம தெரியலையே. ஆஃபீஸ் போனால் பரவாயில்ல, நாள் முழுக்க வீட்டிலேருந்து என்ன பண்ணுறது தெரியல, அவருக்கும் என்ன பண்ணுறது தெரியல, அவரும் டிஸ்டர்ப் ஆவார், மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுவார். ஆக இப்போ வானப்பிரஸ்தன்னு சொல்லி சொன்னால் காட்டுக்கு வனத்துக்கு போகணுமா? அந்த வார்த்தைப்படி பார்த்தால் வேண்டான்னு சொல்கிறது. நமது வீட்டிலேயே நாட் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, கெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்கிறார். ஒரு விருந்தினர் இருந்தால் எப்படி இருப்பாரோ அதை போல வாழ்ந்து பழகுவது, அதுதான் வானப்பிரஸ்த வாழ்க்கையோட தன்மை. அந்த அளவுக்கு மனதை நாம் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் அடுத்த வாழ்க்கை முறைக்கான தயாரிப்புக்கான பகுதி. அது பிரம்மச்சரியம் கிரகஸ்தத்துக்கு தயார் பண்ணுறது, கிரகஸ்தம் வானப்பிரஸ்தத்துக்கு. வானப்பிரஸ்தம் என்ன பண்ணுறது? சந்நியாசம். சாமி இது வரைக்கும் சொன்னீங்க, பரவாயில்ல, சந்நியாசம் சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்க, போதை நிறுத்திடுங்க. சந்நியாசம்னா என்னென்னா, அதிலே பகவான் சொல்லியிருக்கார், விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம் சொல்லியிருக்கார். பிராரப்தத்தில் இருந்ததுன்னா அடையாள சந்நியாசம், லிங்க சந்நியாசம் கிடைச்சா சரி. இல்லைன்னா எல்லாரும் சந்நியாசம் வாங்கிக்கணுன்ற அவசியம் இல்லை. வித்வத் சந்நியாசம், அறிவில் எப்படி துறப்பது, ஞான கர்ம சந்நியாசம் சொல்கிறார் பாருங்க 4வது அத்தியாயத்தில். அது போல் அப்படி எப்படி அறிவோடு வாழ்தல், அதுக்குரிய அறிவை பெற்றுக்கொள்வது, ஞானத்தை பெற்றுக்கொள்வது, ஆத்ம ஞானத்தை பெற்றுக்கொள்வது, அது எல்லாருக்கும் முடியாத வித்வத் சந்நியாசம் சொல்லி சொல்கிறோம். ஆக முழுமையாக பொறுப்புகளை விட்டு முழு நேரம் இறை சிந்தனைக்காக ஒப்படைத்துக் கொள்வது. இப்படி இந்த வாழ்க்கை முறை சிறப்பாக அமைய நமக்கு கீதையில பகவான் 3 விதமான வழிகளை சொல்லி தருகின்றார். இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் சொல்ல போகிறேன், பின்னால் தான் என்ன விஷயம் சொல்ல போகிற முடிவாக பார்க்க. இப்போது ஒரு கோல் சொன்னோம்னா அதை அடையிறதுக்குரிய வழியை சொல்லணும் இல்லையா, அதை அச்சீவ் பண்ணுறது. அதான் யஜ்ஞ தான தவ கர்ம, இந்த 3 சொல்லிடுறா. ரொம்ப சிம்பிள். அதில் யஜ்ஞம் சொல்லி சொன்னால் 5 விதமான யஜ்ஞங்கள், கடமைகள். யஜ்ஞம் சொன்னால் கடமை தான். தேவ யஜ்ஞம் முதல்ல. அன்றாட நம்முடைய வாழ்க்கை இறை வழிபாட்டோடு தொடங்கி இறை வழிபாட்டோடு நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெற வேண்டும். இது எவ்வளவு நேரம், எப்படி பண்ணணும், அவரோட மனப்பக்குவம், அவருடைய நேரம் மற்ற எப்படி இருக்கோ அதை வைத்து நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் இறை வணக்கம் கட்டாயம். இறை நம்பிக்கை உள்ளவர்கள், எனக்கு நம்பிக்கை இல்லைன்றவங்க பற்றி இங்கே பேச்சு இல்லை. தாய்மன்னர் சொல்கிறார், இறைவனை வணங்கிறது ஒரே ஒரு காரணத்தை அவர் சொல்கிறார். தாய கர்ப்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தருளும் நேய நின்ன யாரோ நினையா. அம்மா வயிற்றில் 10 மாதம் நான் இருக்கும்பொழுது எனக்கு தேவைகளை எல்லாம் நீ அம்மாவுடைய வயிற்றில் நீ கொடுத்தியே, அந்த ஒன்றுக்காகவாக உன்னை நான் நினைக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்து 2வது ரிஷி யஜ்ஞம். பெரியவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அவர்களுடைய நூல்களை படித்த, குறள் இருக்குது, கீதை இருக்குது, உபனிஷத் போன்ற நூல்களை படிப்பது. நம்ம தேசத்தில் நமக்கு படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அபண்டன்ட் சொல்கிறாங்க பாருங்கள், பிளண்டி, நிறைய இருக்குது. அடுத்து 3வது பித்ரு யஜ்ஞம். தாய் தந்தையர்களை பராமரித்த, நமக்கு நம்மை சுமந்து பெற்று வளர்த்து வழிகாட்டிய தாய் தந்தையர்களை பராமரிப்பது நம்முடைய கடமை, ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வங்கள் அவங்க தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லியிருக்கோம். இல்லை அம்மா அப்பா இல்லை, நான் பார்க்கல, இப்போ இல்லை சொல்லி சொன்னான். அமாவாசை முதலிய தர்ப்பண காலங்கள், புண்ணிய காலங்கள், அமரராகி இருந்தால் அவர்களுக்காக செய்யக்கூடிய சார்தம் முதலிய கடமைகள், அது அவர்களுக்கு போய் சேருமாலாம் கேட்கக்கூடாது, நம்பிக்கையாக செய்யணும். உயிருடன் உள்ள போதும் செய்யணும். அப்படி செய்தால் தான் இறந்த பிறகு செய்வதுடைய பலனை நமக்கு வரும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஜோசியர்களை கொஞ்சம் பாராட்டணும். என்ன தெரியுங்களா, என்ன சொன்னாலும் பித்ரு தோஷம் சொல்லிடுறாங்க.
சுத்த விட்டுடுறாங்க, நல்லா பயமுறுத்திடுறாங்க. அடுத்து 4வது நர யஜ்ஞம். நம்முடைய குடும்பம், உறவுகள், சமுதாயத்திற்கான என்னுடைய கடமைகள் என்ன, அதை செய்வது மனுஷ யஜ்ஞம் அல்லது நர யஜ்ஞம். அடுத்து 5வதாக பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம் நம்மை சுற்றியுள்ள பிற உயிரினங்கள், மிருகங்கள், பறவைகள், செடி கொடிகள், என்வைரன்மெண்ட் சொல்கிறோம் பாருங்க, அதுதான் நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலைகளை, விலங்குகளை, உயிரினங்களை பராமரித்து பாதுகாப்பு. ஏனென்றால் அவைகளுடைய ஆரோக்கியம் இயற்கையை முறையாக வைத்திருக்கின்றது. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு புலி இருக்கக்கூடிய காடாக இருந்ததுன்னா அந்த காடு நிறைவு பெற்ற வனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கேற்ற உணவுகள், மற்ற விஷயங்கள்லாம் அதில் உருவாகியிருந்தால் புலி அங்கே இருக்கும். அப்படின்னா அந்த வனமானது சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் சொல்லி நிறைய சொல்கிறாங்க. இப்போ நிறைய கருத்துக்கள்லாம் அவங்கவுங்க இப்படி சொல்கிறாங்க. நம்ம தேசத்தில் இயற்கை அவ்வளோ இருந்துருக்கு. ஆக இயற்கையை நாம் பராமரிப்பது, அதை பாதுகாப்பது, இயற்கையோடு இசைந்த வாழ்க்கை, நீர்நிலைகள்லாம் பராமரிப்பது. முந்தையெல்லாம் நம்ம குளத்தில் தண்ணி எடுத்து வந்து குடிப்போம். ரயில்வே ஸ்டேஷன்லாம் இறங்கி அதில் இருக்க குழாயில் இருக்க தண்ணியை பிடிச்சி குடிக்கிற காலம் போய் இப்போ என்ன ஆகிடுச்சு, எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடுது. அது இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியாக வீழ்ச்சியாக தெரியல. ஆக இப்படி வாழ்க்கை முறையை அமைந்து வாழ்ந்தால் 60 வயதுக்கு மேலே உள்ள இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் முக்கியம். ரிட்டையர்ட் லைஃப் என்பது பணியிலிருந்து பெற்ற ஓய்வை தவிர வாழ்க்கையிலிருந்து நாம் ஓய்வு பெற்று விடவில்லை. ஞாபகம் வச்சுக்கணும். ரிட்டையர்டு என்பது நாம் ஏதோ ஒரு பணியில் இருந்தோம், அந்த பணியிலிருந்து நாம் ஓய்வு பெற்றிருக்கணும், வாழ்க்கையிலிருந்து இல்லை. நம்முடைய செயல்களிலிருந்து ஓய்வு அப்படியும் இல்லை. பல நேரம் வாழ்க்கையே நம்முடைய மனதுக்கு இதத்தை தருவதாக, மகிழ்ச்சியை தருவதாக, இன்பத்தை தருவதாக வாழ்கிற வாழ்க்கை 60 வயசுக்கு மேலே தான் நடக்கிறது. நிறைய விஷயம். சில பேர் சொல்லுவாங்க, ரிட்டையர்ட் ஆன உறுப்பா என் பேர குழந்தை அது இதெல்லாம் எதுவும் நேரம் கொடுக்கல, அதுங்களோட சந்தோஷமாக இன்பமாக இருக்கணும். உண்மை தான், நல்லது தான். அது போல தான். அது மட்டும் இல்லை. ஆகவே இந்த முதுமை என்பது இருக்கு பாருங்க, இது வாழ்வினுடைய முதிர்ச்சி, முதிர்ச்சி, அனுபவங்களுடைய குவியல், தெளிவு, கிளாரிட்டி. அது நம்முடைய பக்குவமும் அனுபவமும் வெளிப்பட வேண்டும். வயது ஆக ஆக பக்குவமும் நம்முடைய அனுபவத்தினுடைய தெளிவும் வெளிப்படணும். ஆக முதுமை என்பது ஒரு வரம், சாபமில்லை, வரம். நன்கு பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டியது. பொதுவாக வாழ்க்கையுடைய அனுபவங்கள் நமக்கு பக்குவத்தை, படிப்பினையை தந்திருக்கணும். ஆனால் அப்படி தந்தே ஆக வேண்டும் என்ற நியதி இல்லை. பார்க்குறோம் வாழ்க்கையில் 60 வயசு தாத்தா அவருக்கு இல்லாத பக்குவம் 20 வயசு பேரனுக்கு இருக்கு, பார்க்குறோம். அதனால் அனுபவங்கள் படிப்பினை, பக்குவத்தை தந்து இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. ஆனால் தந்திருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை என்பதும் உண்மையாக இருக்கின்றது. ஆக ஒரு பழமொழி சொல்லும், காலத்தை நாங்கள் கழிக்கவில்லை, காலம் எங்களை கழித்து விட்டது. சில நேரத்தில் காலத்தை நாம் கழிப்போம். உண்மை என்னவென்றால் காலம்தான் நம்மை கழித்து விடுகின்றது. அதனால நாம் என்ன பண்ணணுமா, காலத்தை நன்கு பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் சொல்றார். காலத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும். இப்போ இருக்கிற நேரத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும். சென்று விட்ட காலத்தை எண்ணி புலம்போதில் அர்த்தம் இல்லை. அதுதான் சொன்னார். இந்த காலம் இருக்கே, அல்லது நம்மளோட குடும்பம் இருக்குது, அது என்ன பண்ணுன்னா ஒரு ஈஸி சேரை கொடுத்து இங்கே உட்காந்துருங்க, உங்களுக்கு இதுதான் சொல்லும். அந்த ஈஸி சேரில் உட்காந்துருக்கு நம்ம பக்குவம் இருக்கணுமே. அதற்கு முன்பாக நாம் நம்முடைய மனதை சத் விஷயங்களில், சத் சங்கங்களில், நல்ல வழிகளில் மனதை நாம் பழக்கி வைத்திருந்தால் இப்பொழுது உள்ள காலத்தை எப்படி நாம் வாழ்ந்தோம் அதே போல் அதை விட சிறப்பாக, மகிழ்வாக, அர்த்தமுடையதாக, பிரயோஜனம் உடையதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியும், அமைதியாக கழிக்க முடியும்.
அதற்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? யஜ்ஞம் பார்த்தோம், தவம். தவம் தான். தவம் சொல்லி சொன்னால் ஏதோ காட்டில் போய் உட்காந்து இப்போ முடியெல்லாம் தாடி முடியெல்லாம் வளர்த்துட்டு உட்காந்துட்டு அப்படிலாம் இல்லை. இப்போ கும்பமேளா நடந்துக்கிட்டு இருக்கு, மகா கும்பமேளா. ஒரு சாதுக்களும் அனுப்புகிற ஃபோட்டோலாம் பார்த்தோம்னா என்னென்னவோ விதவிதமாக எல்லாருமே ஆன்மீக வாழ்க்கையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். ஒரு தவம், எல்லாமே ஒரு தவம் தான். அந்த கும்பமேளாவில் போய் அங்கே இருந்து இந்த குளிரில் அந்த கங்கையில் ஒரு முக்கு போட்டுட்டு வர்றது, மூழ்கிட்டு வர்றதே பெரிய ஒரு தவமாக தான் இருக்கு. படிப்பொழிவில் அதுவே பெரிய தவம்தான். ஆக தவம் எங்கே? நம்முடைய வீட்டிலேயே. அதனால தான் பொறுப்பாக குழந்தைகளிடத்தில் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கணுன்னா குழந்தைகளையும் அப்படி நம்ம வளர்த்து இருக்கணும். ஆமாம், கடைசி வரைக்கும் நம்ம பண்ண முடியாது. நெற்றிருந்தார் என்று மாலா நின்றன்னு அதனை கண்டும் சொல்கிறார். போக்கினேன் வீணே காலம் சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுவாங்க? அது இன்னொன்றும் பண்ணணுமா? தவத்தில் கேட்ட விஷயத்துக்கு பதில் சொல்கிறது, தேவைப்பட்ட ஆலோசனை சொல்கிறது, என்ன கிடைக்கிறதோ அதில் திருப்தி. எதிர்ச்சா லாப சந்துஷ்டக. எது கிடைக்கலையோ எதிர்ச்சா அலாப சந்துஷ்டக. எது கிடைக்கலையோ அதுலேயும் சந்தோஷம். கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா டபுள் ஓகே. அப்படி மனசு வரணும். உணவில் எதை கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு பழகுவது. உண்மையிலே பார்த்தா நம்மளோட உடலுக்கு ரொம்ப சாமானிய உணவு போதுமானது தான். நம்ம மனசுக்காக தான் ஆசைப்பட்டு தான் என்னென்னது தேடி நம்ம சாப்பிட்றோம். சாரமாக ஆசிரமங்களில் வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடு தான். வாய் கேட்குதாண்ணா, பூண்டு வாசனை எங்கன்னா பூண்டு போட்டு மசாலா வடை செய்தால் மூக்கை தொலைக்கிறது, சாப்பிடலாமா? பூண்டு உடம்புக்கு நல்லது தான், மனசுக்கு நல்லது இல்லை. வெங்காயம் உடம்புக்கு நல்லது தான், மனசுக்கு நல்லது இல்லைன்னு ஆசிரமங்களில் சாப்பிட்றது இல்லை. அப்படி பழக்கி வச்சுருக்காங்க. ஆக என்ன கிடைக்கிறதோ அதில் திருப்தி. உணவில் கிடைக்கிறத சாப்பிட்டு பழகுவது, சுவைக்கு அடிமையாகாமல் இருப்பது. நாக்கு அதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிடணும். எப்போது? வானப்பிரஸ்த வாழ்க்கையில் வரையில் இருக்கும் பொழுது, கிரகஸ்த வாழ்க்கையிலேயே. இல்லை என்றால் என்ன ஆகின்றது என்றால் வயது ஆக எல்லா புலன்களும் நாக்கில் வந்து உக்காந்துட்டு, கண்ணு கொஞ்சம் மங்கல், காது கொஞ்சம் சரியாக கேட்கலை, மற்ற 4 புலன்களும் நாவில் வந்து உட்கார்ந்து விடுகின்றன. நாக்கு வந்து 2 வேலையை பண்ணுறது. ஒன்று சுவைக்கின்ற நாக்கு ஞானேந்திரியம், இன்னொன்று பேசுகின்ற நாக்கு கர்மேந்திரியம். வயது ஆகத்தான் நிறைய பேசுகிறோம். நமக்கு பேச்சு கேட்கறது ஒரு ஆள் வேணும். அதிக பேசுகிறோம், லிமிட் இல்லாத. சுவையான உணவை தேடுகின்றது. ரெண்டுமே கட்டுப்படுத்தணும். அதான் நாவடங்கு 4 மடங்குன்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். அனாவசியமாக எந்த விஷயத்திலும் நம்ம விஷயம் இல்லாத விஷயங்கள் விவகாரம் மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது. சொன்னால் கேட்டுக்கிறது, இல்லைன்னா ஏன் சொல்லலைன்னு கூட கேட்கா இருந்தால் நல்லதாக இருக்கும் போல இருக்குது. ஏதாவது சொல்ல வேண்டும் சொன்னால் சொல்லணும், அத்தோடு நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய வேலை இல்லை. கேட்கவில்லை என்று வருந்தாதீர்கள் சொல்லி சொல்கிறார். இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே, பையன் என் பேச்செல்லாம் கேட்கறதே இல்லை. நம்ம அப்பாவும் அப்படி தான் சொன்னார் நம்மளை பற்றி, நம்ம அப்பாவை பற்றி நம்ம தாத்தாவும் அப்படி தான் சொன்னார், தாத்தாவுக்கு தாத்தனும் அப்படி தான் சொன்னார். அதுதான் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆக இதில் என்னென்னா, நம்முடைய இருப்பே பிறருக்கு மகிழ்வை தர வேண்டும். நம்முடைய இருப்பே மகிழ்வை தரணும். நம்முடைய இருப்பே மகிழ்வை தரணும் பலருக்கும். ஆக யஜ்ஞம் தவம் பார்த்தோம். இப்போ தானம். தானம் தவமிரண்டும் செய்வர் சிவ ஞானம் தனையனைய நல்லோர் பராபரமே சொல்லுவார். தானம் தருமம் தவம் செய்வர். தாய்மலர் சொல்கிறார். இதுக்கு தானம் சொல்லி சொன்னா ஏதோ ஒன்றை கொடுப்பது, பணத்தை கொடுப்பது மட்டும் தானம் இல்லை. சமுதாயத்துக்கு நாம் எப்படியெல்லாம் நாம் தானம் பண்ண முடியுன்றது நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு.
சிவராம்ஜி ஜோக்லேக்கர்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு புண்ணியாத்மா ஒருத்தர், மகாராஷ்டிராக்கார், சென்னையில் இருந்தார். ஆர்எஸ்எஸ் என்ற பேர் இயக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தார். அவர் எப்படியெல்லாம் நாம் செயல்பட முடியும் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய சின்ன 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 இயக்கங்கள் எல்லாம் ஆரம்பித்து நிறைய விஷயம் செய்து கொடுத்தார். அவரோட பழகிற வாய்ப்பு நிறைய, நெருங்கி பழகிற வாய்ப்பு நிறைய கிடைச்சிருந்தது. அலுவலகங்களை வேலை செய்தாலும் கூட அங்கே நம்மளால் எப்படி நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம். அதாவது சமுதாயத்தில் குறைவாக பெற்றுக்கொள்வது, அதிகமாக வாரி வழங்குவது, அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையோட தேவைகள் மிக 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 சொல்பமாக இருக்கணும். அதிகமாக சமுதாயத்தை என்ன தரணும். வீட்லேயும் அப்படி தான், நம்ம தாய் தந்தர் அப்படி தானே. அவங்க சம்பாதித்து போனதெல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு நமக்காக தான் செய்திருக்காங்க. அவங்க தேவைகள்லாம் குறைச்சி கொண்டு நம்ம படிக்க வச்சுருக்காங்க, துணிமணிகள் வாங்கி கொடுத்துருக்காங்க. எதையும் அவர்களுக்காக என்று செய்து கொள்ளவில்லை. அது நம்முடைய இயற்கையான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப முக்கியம். சமுதாயத்தில் வெளி விஷயங்கள் நம்முடைய செயல் எப்படி இருக்க வேண்டும். இதை பார்த்தோம்னா தானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். எல்லோருமே ஏதோ ஒரு துறையில் வேலை செய்து, தொழில் செய்து ஓய்வு பெற்றிருப்போம். அது எந்த துறையினா இருக்கட்டும், அரசாங்கத்துறை, பொதுத்துறை அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி. அந்த அனுபவத்தை சமுதாய பணிக்கு பயன்படுமாறு பயன்படுத்தி கொள்ளுவது. என்ன நம்முடைய திறமை இருக்கு, அனுபவம் இருக்கோ, அது சமுதாயத்துக்கு பயன்படுமாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ஓய்வு பெற்ற பிறகு. இரண்டாவது, வாரத்திற்கு ஒரு முறை ஒத்த கருத்துடையவர்கள் அவர்களை வச்சு என்ன பண்ணலாம், சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு 2 பஜனை, 2 சுவாமி பாடல்கள், நல்ல விஷயங்களை பேசுறது. அது வெறும் வேதாந்தமாக தான் மட்டும் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல, கடவுள் விஷயமாக மட்டும் இருக்கணும்னு சொல்லலை. ஏதோ நல்ல விஷயங்களை பேசுவோம், சமுதாயத்தில் இருக்கிற விஷயங்கள், அது சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாம், சந்திப்பது. அந்த சந்திப்பும் கூட அதில் ஒரு விஷயம் இருக்குது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கூடி பழகுவது, அது ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் இருக்குங்க அதுக்குள்ள. நம்ம அறியாமல் நாம் ஒரு விதமான ஒழுக்க நெறிக்கு விடுகின்றோம். இந்த நேரத்தில் இந்த இடத்துல கூடுகின்றோம், அவ்வளோதான். ரொம்ப முக்கியம் அது. அப்படி கூடுறது மூலம் நிறைய காரியங்கள் நம்மளால் செய்ய முடியும். நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும். அடுத்து பத்திரிகைகளில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம், இந்த பத்திரிகை படித்தேன், இதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, இன்னும் சமுதாயம் முழுமையாக கெட்டு சீரழிந்து விடவில்லை, நிறைய நல்ல மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதை செய்த காரியத்தெல்லாம் பாருங்கள். ஏனென்றால் இன்றைக்கி எதுனா தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக வரா போல் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சமுதாயம் அப்படி ஒன்றும் முழுமையாக அப்படி இல்லை. நல்ல விஷயம், நல்லவர்கள் இருக்கிறார்கள். அது எப்படி சொல்கிறேன், நாமெல்லாம் இருக்கிறோமே, அது எப்படி நாமளும் இருக்கிறோம். நல்ல செயல்கள் விஷயங்கள் பகிர்ந்து கொள். நம்ம இருக்கிற இடத்துல 4 பேர் 5 பேர் 10 பேர் ஓய்வு பெற்றவங்களாம் இருப்பாங்க, பார்க்குறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, இங்கேயே உட்காந்துக்கிட்டு இன்னும் பேசிக்கிட்டு, மீறி போனால் என்ன பேசுவோம், அரசியல் பேசுவோம், இல்லை அரசாங்கத்தை குறை சொல்லுவோம். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கும். நாம் என்ன செய்யணும், அதுக்காக அந்த விஷயங்களை சரி செய்வதற்காக நம்முடைய பங்களிப்பு என்ன, அதை யோசிக்கலாம். அடுத்து 3வது, சமுதாயத்திற்கு தீங்கு செய்யும் கருத்துக்கள், சம்பவங்கள், நம்முடைய மனதை நெருடுகின்ற விஷயங்கள் வந்ததுன்னா ஆசிரியருக்கு கடிதங்கள் மூலமாக தெரியப்படுத்தலாம். அது ஒரு பெரிய சர்வீஸ் இல்லை. பத்திரிகையில் பார்க்குறோம், பார்த்துட்டு அதை கடந்து போயிடுறோம். சில விஷயங்களை, அந்த விஷயம் சொன்னால் நம்முடைய அபிப்பிராயங்களை தெரியப்படுத்த ஒரு கடிதம் எழுதுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பண்ணுறதில்லை. ஆசிரியருக்கு கடிதம் எழுதலாம். அடுத்து, அருகில் உள்ள குழந்தைகள் காப்பகம், முதியோர் இல்லங்கள் அல்லது மருத்துவமனைகள், அங்கே கூட போகலாம். நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். குழந்தைகள் காப்பகம் இருந்தால் நாம் ஒரு டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருந்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். 1 மணி நேரம் சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து 5வதாக ஒரு விஷயம், அருகாமையில் உள்ள கோயில்களுக்கு செல்வது. சிறிய பெரிய கோயில்கள் என்ன இருந்தாலும் சரி, அங்கே சென்று அந்த கோயிலுடைய தூய்மையை பராமரிப்பது நம்மளால் முடிஞ்சதை செய்யும். நாம் இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, தூய்மையை பராமரிக்கிறதில்லை, நம்மளால் முடிஞ்ச அழுக்கு பண்ணிட்டு வரோம். பிரசாதம் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்ட பிற்பாடு அதை கை கழுவணும்.
அதனால கை கழுவக்கூடாது. அது யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியல. அங்கே செவுத்தில் தொடச்சிட்டு வந்துடும். அவர் எதனா நமக்கு 40 நாள் 48 ஒரு மண்டலம் எதுனா சொல்லியிருப்பாங்க, இது தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு நான் மனசில் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அந்த கோயிலுக்கு செவுத்தில் அந்த கறியை எடுத்து கோடு போட்டு வரும். கோயிலை சுத்தம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறது பெரிய பாடாக இருக்குது. அழுக்கு பண்ணிட்டு வரும். இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டோம், யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஒருத்தர் சொன்னார், உங்கள் வீட்டை கோயில் போல் வச்சுருக்கீங்க சொன்னார். அந்த வீட்டுக்காரமா கோவம் வந்துட்டு, என்ன சொன்னீங்க மறுபடியும் சொன்னீங்க, உங்கள் வீடு கோயில் போல் இருக்கு, அவ்வளோ அழுக்காவாக இருக்குது எங்கள் வீடுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கோயில்கள்னா அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு, அழுக்காக இருக்குது. பார்க்குறோம் அப்படி தான் இருக்குது. அந்த சந்நிதியை பார்த்தோம்னா சந்நிதிக்கு போகிற வழியை தவிர இதெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ள எல்லாம் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த விக்கிரகம் முதல் கொண்டு அது தூய்மையாக வைத்திருக்க நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது. இதெல்லாம் முடியுமா முடியாதா? சின்ன விஷயம். அடுத்து 6வது ஒரு விஷயம், கண் தானம் செய்வதற்கு பிறரை ஊக்குவிப்பது. நாமும் கண் தானம் செய்வது. இதில் என்னென்னா, கண் தானம் ஒரு இண்டிவிஜுவல் கொடுத்து எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் இறந்த பிற்பாடு நாம் பண்ண முடியாது. நம்ம சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருக்குங்க தெரிஞ்சிருக்கணும். அவர்கள் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. சட்டத்தில் என்ன இருக்குன்னா, யாராவது ஒருவர் குடும்பத்தினர் அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவித்தா அந்த கண்ணை எடுக்க முடியாது, சட்டம் இருக்குது. ஆகையினால் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இருக்கிறவங்களாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிகிறா போல் நம்ம கண்தானம் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டை ஒரு ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் மாட்டி வச்சுருக்கணும். எனக்கு இப்படி ஆச்சுன்னு உடனே கண்ணுன்னா மொத்தம் கண்ணு தோண்டி எடுத்துகிட்டு போகிறது அப்படிலாம் இல்லை. மேலே இருக்கு பாருங்கள், கருவிடி இருக்கு பாருங்கள், சின்னதாக அதை மட்டும் எடுப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் வரையில் ஒரு மனிதன் இருந்து விட்டால் அந்த கண்ணினுடைய சக்தி இருந்துக்கிட்டு இருக்குது, அந்த உயிர்ப்புத்தன்மை இருக்குமா, அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. மற்றபடி நார்மலாக தான் இருக்கும். அது இந்து தர்மத்தில் நம்மளால் நிச்சயமாக கண் தானம் செய்வதற்கு சாஸ்திரம் எதுவும் அப்ஜெக்ட் பண்ணலை. ஏன் தெரியுங்களா? கண் தானம் பண்ண கண்ணப்பன் நம்முடைய இதில் இருக்க. ஆனால் நம்ம சிலோன்காரனை ரொம்ப திட்டுறோம் சிங்களவர்களை. ஆனால் உலகத்தில் அதிக கண் தானம் செய்கிற நாடு எது தெரியுங்களா? சிலோன் தான். நம்ம தேசத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்கோம், நிறைய கண் பார்வையற்றோர் இருக்காங்க, கண் தேவையானவர் இருக்கிறாங்க. கண் தானம் செய்ய பிறரை தூண்டுவது, அதற்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபார்ம் எழுதி கொடுக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய கண் மருத்துவமனை சங்கர் நேத்ராலயா இருக்குது, அரவிந்த் இருக்குது, அது போலெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் போயிட்டு ஒரு செய்து கண் தானம் பண்ண இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க, இருக்கும்போது எடுத்துன்னு போயிடுவாங்க. இறந்த பிற்பாடு தான் உடனே தகவல் தெரியப்படுத்தணும். யாரோ அந்த நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, தகவல் தெரியப்படுத்தினா 3 மணி நேரத்தில் வந்துட்டு அழகாக எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தர் கண் தானம் பண்ணால் 2 பேருக்கு பார்வை கிடைக்குங்க. நம்ம இறந்த பிறகு நம்முடைய கண் மூலமாக இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். ஞாபகம். அது பார்வையற்ற எல்லாருக்கும் கண்ணு வச்சா பார்வை வந்துடும் இல்லை. அதுக்குன்னு சில சோதனைலாம் செய்து சில பேர் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவர்களுக்கு அந்த வரிசைக்கிரமம் படி கொடுப்பாங்க. ரொம்ப பெரிய பிரயோஜனமான விஷயம். இன்னும் சில இப்போ இந்த பிறவியில் கண்ணை கொடுத்துட்டு போனால் அடுத்த பிறவியில் கண் தெரியாத பிறப்போம். அப்படிலாம் கிடையாது. ஆமாம், சும்மா இல்லை, யாரோ ஒருத்தர் கொளுத்தி போட்டு விட்டுறாங்க. அப்படிலாம் கொளுத்தி போட்டு விட்டுறாங்க. அடுத்து சத்சங்கங்கள். நம்ம இருக்கிற பகுதியில் கோயில்களில் நல்ல சத்சங்க விஷயங்கள், தேவாரம் படிக்கிறது, திருவாச்சகம் படிக்கிறது, அல்லது நல்ல நூல்களை, பெரியவங்க எழுந்த கருத்துக்களை எல்லாம் படிக்கிறது. ஒரு மணி நேரம், அது 1 மணி நேரத்துக்கு ஒரு சத்சங்கம், ஒரு பஜனை, ஒரு பாராயணம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்ல விஷயம் படிக்கிறது. அப்படி ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணலாம். அல்ல அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய சாதுக்கள் மற்றவங்க இருந்தால் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் நிறைய இருக்காங்க. ஒரு தமிழ் ஆசிரியர் ஆன்மீகவாதியாக இருந்தாருன்னா, ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்த தமிழ் ஆசிரியர் ஒருத்தரும் ஆன்மீகவாதியாக இல்லை, நாஸ்திகனாக தான் இருந்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு சர்வே சொல்கிறது உண்மை தான். அதுக்கு முன்னே இருந்தவங்களாம் அப்படி இருக்கலை, ஆன்மீகவாதியாக தான் இருந்திருக்கிறாங்க. அது சத்சங்க ஏற்பாடுகள் செய்வது அல்லது நாமும் கலந்து கொள்வது. இல்லை, தான விஷயத்தில் தானம் என்ன வேணால் பண்ணலாம், பொருளை தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. அடுத்து தவம். நான் முன்னே தவம் சொல்லினா அது மாற்றி இப்போ தான் தவத்தை பற்றி சொல்ல போகிறோம். தவம் சொன்னால் என்ன தெரியுங்களா? முதல்ல டாக்டரேட்டில் போனோம்னா நமக்கு எது ரொம்ப முக்கியமாக பிடிச்சதோ அதில் தான் கை வைப்பார். அதுபோல் தவம்னு என்ன சொல்கிறாங்கன்னா, டிவி பார்ப்பதை குறைத்து கொள்ளுதல். டிவின்னா டி என்றால் தலை, வி என்றால் வலி, தலைவலி. இப்போ டிவியே தேவையில்லை. எல்லார் கையில் என்னென்னா ஒரு பிசாசு அரக்கன் இருக்குது. என்ன தெரியுங்களா?
செல்ஃபோன் இல்லாதுங்க செல்லாதுங்க எல்லாம் வந்து கொட்டுது, அவ்வளோ குப்பையும் வந்து கொட்டுது. சும்மா பார்த்துக்கிட்டே இந்த குழந்தைங்க கையில் கூட அது நம்மளை ஒம்பு பண்ணாது இருக்குன்னு அது கையில் ஒன்று கொடுத்துட்றாங்க, அதுவும் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஒன்றும் தலை நிமிர்றது இல்லை, யாரையும் பார்க்குறது இல்லை. அப்பா அம்மா முகமே மறந்துடும் போல இருக்குது குழந்தைங்க. ட்ரெயினில் போனால் வேகமாக ஓடி வராங்க, என்னவோ தெரியல, அவசரம் நினைப்போம். கொண்டு வேகமாக கொண்டு பையை உள்ளே தள்ளிட்டு உட்காந்து உடனே ராத்திரி 2 மணி வரைக்கும் எந்திரிச்சு போகும்போது பார்த்தா ஏதோ பார்த்துக்கிட்டு உட்காந்து அந்த கதி ஆகிடும். உள்ளே போக போயிட்டு தான் இருக்குது. அது ஒரு மாதிரியான ஒரு இது தான் இழுத்துக்கிட்டு இருக்குது, அரக்கம்தான். டிவி பார்க்கறது அல்லது செல்ஃபோன் அதிகம் பார்க்கறத குறைத்து கொள்வது. ஏன் தெரியுங்க, கண்ணு போயிடும்னு சொல்கிறாங்க, வீணாகிவிடும் சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது வயதான பொழுதுபோக்கு என்ன தெரியுங்களா, டிவி சீரியல் பார்க்கறது தான். அடுத்து முடிந்தவரை யாருக்கும் சிரமம் தராமல் அவர்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொன்னா தேவையானதை மட்டும் பேசுறது. வயதானால் கஷ்டம் என்ன தெரியுங்களா, அதிகம் பேசுவது. பேரன் சொல்றான், தாத்தா இப்படி கை காட்டுறான், அதனால் தாத்தா எங்கன்னா மறைஞ்சிருந்தானே வேற வழியாக போய்ட்றோம். வயதானங்களும் அப்படி தான், கிடைச்சா ஆள் போதும். அடுத்து கிடைத்ததில் மகிழ்ச்சி, அது ஒரு தவறுதான். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி அல்லது யோகாசனங்கள் சிலவற்றை ரொம்ப எளிமையான சில பயிற்சிலாம் இருக்குது, செய்யணும். இல்லைன்னா உடம்பு அப்படியே இருந்ததுன்னா அப்படியே நின்றுடும். கொஞ்சம் பயிற்சிகள் செய்யணும், சிறு சிறு பயிற்சிகள் இதெல்லாம் செய்து பாருங்கள், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பேச்சை குறைச்சாலே நிறைய பேர் நம்மை விரும்புவார்கள். எல்லா விஷயத்தையும் மூக்க நுழைக்கிறது அறவே விட்டு விடுங்கள். நீங்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றால் பிறர் விஷயத்தில் தலையிடாதீர்கள் சொல்றார். ஊர் வம்பு பேசாதீங்க, தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுவார். தெரியுமான்னு சொல்லி ஊர் வம்பு பேசாதீங்க. நமக்கு என்ன, நாம் மற்றவங்கள பற்றி பேச நம்மளை மற்றவங்க பேசுவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையினுடைய முடிவாக என்ன தெரியுமா நமக்கு கிடைக்கும், அழகான ஒரு வார்த்தை, வாழ்வின் முடிவாய் விளங்குவதுங்கு இறைவன் திருவடி நீழல். அது நமக்கு கிடைக்கும், அதுதான் நம்ம வாழ்க்கையில் பெற வேண்டும். எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் யார் இருந்தாலும் கூட நாம் மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையுடைய நிறைவில் இருப்போம். அப்பொழுது இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரர்களாகும். இறைவன் திருவடி நம்ம நம்புவோம், மனசு அப்போ அதைத்தான் நினைக்கும். வாழ்க்கை முழுவதும் வேறு வேறு நினைச்சிருந்தா நிறைவு காலத்தில் இறைவனை நினைக்கிற எண்ணமே வராது. அதனால தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொன்னேன். இதற்கு தான் மனித பிறவி எடுத்திருக்கிறோம். ஆக லோக்கல் விஷயங்கள்லாம் பற்றி பேசுறதுக்காக இல்லை. ஆக நம்முடைய ஓய்வு என்பது சம்பளம் பெற்ற உத்தியோகத்துக்குத்தானே தவிர வாழ்விற்கில்லை, நம்முடைய செயல்களுக்கு இல்லை. ஆக 60 வயசுக்கு மேலே தான் நிறைய அர்த்தமுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். ஆக அனுபவம், பக்குவம், முதிர்ச்சியும் சேர்ந்த வாழ்வை நம்முடைய வாழ்வுடைய இடையில் அல்லது உச்சத்தில் இழந்த அமைதியை ரொம்ப அழகாக ஒருத்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்வினுடைய வேலை செய்கிற காலத்தில் அல்லது புகழுடைய உச்சியில் அல்லது வேலையுடைய உச்சத்தில் இருந்த பொழுது கூட இழந்த அமைதியை தெய்வீக ஆனந்தத்தை பெற்று நிறைவுபடுத்தி கொள்ள பயன்படுத்துவதற்கான வாழ்க்கை தான் ஓய்வு பெற்ற வாழ்க்கை அல்லது 60 வயதுக்கு மேலே இருந்த வாழ்க்கை. நாம அந்த ஓய்வை நாம் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை முறைப்படுத்தி சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி வாழ்வதற்கு நிறைய விஷயங்களுக்கு தெரிந்து வைத்து கொண்டால் எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம். அப்படி வாழ்வதற்கு மிக பயன்பாடாக இருக்கும். கடைசியாக ஒரு அட்ரஸ் ஒன்று சொல்கிறேன். மிஸ்டர் நிம்மதி, அவருடைய அட்ரஸ் என்னென்னா, நிம்மதி என்பவருடைய விலாசம் ஆசையற்றார் தெரு, நாக்கில்லாபுரம், போதுமூர் போஸ்ட்டு, பொறுமபாளையம் வழி, தலையிடா மாவட்டம். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. அவர் அட்ரஸ் பேர் என்ன, மிஸ்டர் நிம்மதி. எங்கே நிம்மதி சொன்னாங்க பாருங்கள். அதுபோல் அந்த நிம்மதி உங்களுக்கு வேணும்னா அந்த நிம்மதிக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. ஆசையற்றார் தெரு, நாக்கில்லாபுரம், போதுமூர் போஸ்ட்டு, பொறுமபாளையம், எருமபாளையம் இல்லை பொறுமபாளையம் வழி, தலையிடா மாவட்டம். அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்களா,
அதுதான் அட்ரஸ் உங்களுக்கு. அதை பார்த்துக்குவோம். இன்னும் சில விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன், டைம் இல்லை. இங்கே சுவாமிஜி அவங்க சில கருத்துக்களை பேசுவாங்க. எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாராஜ் நம் எல்லாருடைய குரு. அவருடைய பாதார கமலங்களில் சரணடைந்து இன்று அவருடைய ஸ்தானத்தில் இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சுவாமி சமானந்தர் அவர்களின் பாதகமலங்களை நமஸ்காரம் செய்கின்றேன். பிறகு எங்களுக்கு கூட இருந்து அவர் கூட நானும் சுவாமி பூர்ணானந்தா அவர்களும் கூட இருந்து அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கங்கள். இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். ஏக ஸ்லோகி. கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அகனிமேம் ராத்திரௌ பிரதீபாதிகம் ஸ்யாதேவம் ரவிதீப தர்சன விதௌ கிம் ஜோதிராக்யாஹி மேம் ஜக்ஷுஸ்தஸ்ய நிமீலனாதி சமயே கிம் தீர்த்தியோ தர்சனே கிம் தத்ராஹமதோ பவான் பரமகம் ஜோதிஷ்ததஸ்மி பிரபோஹோம். இது ஏக சுலோகி. ஒரு ஸ்லோகத்தில் தத்துவத்தினுடைய சாரத்தை சொல்கிறது. முதல்ல நான் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லணும். அதாவது நான் இந்த ஆசிரமத்தில் நிர்வாகமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சன்னியாச வாழ்க்கை இவங்கெல்லாம் சாமியெல்லாம் எடுத்து ரொம்ப காலம் கழிச்சு தான் எடுத்தேன். ரொம்ப ஜூனியர், அவருக்கெல்லாம் கூட ஜூனியர் தான் நான் சாமிக்கெல்லாம். இங்கே சாமி வகுப்பு எடுக்க சொன்னார். எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சது எப்படின்னா மதுரையில் சாமி என்னை வகுப்பு எடுக்க சொன்னார். இங்கே 4 பேர் 5 பேர் வருவாங்க. மதுரை அன்பர்கள் எனக்கு நல்ல ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட் பண்ணி நல்லா ஊக்கத்தை கொடுத்தாங்க அந்த எடுக்கிறது. எனக்கு அது ஒரு அடித்தளமாக அமைஞ்சிச்சு. அதுக்கு பிறகு திண்டுக்கல்லை நல்ல ஒரு அன்பர்களுடைய ஒரு ஆதரவு இருக்கிறதுனால தொடர்ச்சியாக என்னால் என்னதான் இருந்தாலும் ஒரு ஊக்கம் இருக்கணும். அன்பர்களுடைய சிஷ்யர்கள் மற்ற எல்லாரோட ஊக்கம் இருந்தால் தான் எடுக்க முடியும். அதனால் இந்த இதில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். இந்த ஏக சுலோகி ஏற்கனவே சாமிஜி சொல்லி ஒரு அந்தர்யோகத்தில் பேசியிருக்கேன். எங்கள் மதுரை அந்தர்யோகத்தில் பேசின ஞாபகம் இருக்குது. எனக்கு கேட்டதாக இருக்கலாம், இருந்தாலும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், ஆதிசங்கரர்கிட்ட பூர்வ ஜென்மத்தில் புண்ணியமும் செஞ்சுருக்கான், நிறையா சில பாபங்கள் இருந்திருக்கு, நோய் வந்திருக்கு, வெளியே போய் பகுப்பு கேட்க முடியலை. அப்போ சங்கரர் அந்த பக்கம் யாத்திரை வரும் பொழுது அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது பிருகதாரண்ய உபனிஷத்தில் 4வது அத்தியாயத்தில் 3வது பகுதியில் 2வது மந்திரத்தின் சாரத்தை வச்சுக்கிட்டு ஒரே ஸ்லோகத்தில் இந்த வேதாந்தத்தை சொல்கிறார் அவர். பிரகரணம். அதாவது ஏக சுலோகி. ஒரு ஸ்லோகத்தில் வேதாந்தத்தை சொல்கிறார் சங்கரர். ஒரு ஸ்லோகத்தில் சொல்லணும்னா நிறையா கேட்டிருந்தா தான் புரியும். மதுரை அன்பர்களும் திண்டுக்கல் அன்பர்களும் நிறையா கேட்டிருக்கீங்க, நிறைய புரிஞ்சிருக்கேங்கிற தைரியத்தில் நான் பேசுகிறேன். புரிஞ்சால் நல்லது, புரியாட்டம் புண்ணியம் உண்டு. அதனால் கேளுங்க சொல்கிறத. இதில் முகவரியாக சில அர்த்தம் பார்க்கணும், சில விஷயம் சொல்லணும். பிறகு சுலோகத்துக்கு அர்த்தம், பிறகு இதனுடைய முடிவுரையாக சில விஷயங்கள். சுலோகம் சின்ன சுலோகம்தான், ஒரே சிம்பிளான அர்த்தம் தான். அதுக்குள்ளே முன்னாடி உள்ள சாதனை என்னென்னா, இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாமி நிறைய யஜ்ஞமெல்லாம் சொன்னார், தர்மங்கள்லாம் சொன்னார். அது மாதிரி நம்மளுடைய மனிதனுடைய லட்சியத்தை 4ஆக சொல்வோம். புருஷார்த்தம் 4 லட்சியம்: தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்வோம். 4 தான். நீங்கள் என்ன லட்சியமாக இருக்கட்டும் 4ல் முடிஞ்சு போயிடும். ஒரு மனுஷன்னா ஒன்று அர்த்தம், அடிப்படை தேவைகள் வேணும். பிறகு சுகத்தை அனுபவிக்கணும்.
பிறகு தர்மம் பண்ணணும். தர்மமாக வாழ்னா கடமையை செய்கிறது, பிறகு மோட்சத்தை அடையும். இந்த 4க்குள்ளதான் எல்லாம் அடங்கும், வேற இதை விட்டு போகாது. இந்த 4 2ஆக பிரிக்கலாம். எப்படின்னா சாதன புருஷார்த்தம், சாத்திய புருஷார்த்தம். இந்த 4ல் ஒன்று தான் சாதன புருஷார்த்தம், தர்மம். அது ஒன்று தான் சாதனம், மிச்ச 4 சாத்தியம்தான். தர்மப்படி வாழ்ந்து தர்மப்படி நடந்து கடமையை தர்மப்படி செஞ்சா அதில் கிடைக்கிறது அர்த்தம், காமம், மோட்சம். அதர்மப்படி வாழ்ந்தால் அது வேற, அது கீழான வாழ்க்கைக்கு போயிடும். அதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. தர்மங்கிறது சாதனை. சாத்தியம் என்ன? உண்ண உணவு வேணும், உடுக்க விட வேணும், எடுக்க இட வேணும், அது அர்த்தம். அந்த உணவு ஃபீஸ்ட் உணவாக இருந்தால் காமம். இருக்கிற இடம் சின்ன குடிசையாக இருந்தால் அர்த்தம், அது பெரிய பங்களாவாக இருந்தால் காமம். அர்த்தம், காமம். அதாவது அடிப்படை தேவைகளுக்கு அர்த்தம்னு பேர். அதுவே சுகத்துக்காகன்னு போனால் காமம். ரெண்டுமே எதில் கிடைக்கும்? தர்மத்தில் தான் கிடைக்கும். தர்மம்னா கடமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கடமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கர்மம் செயல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால கீதையில் சர்வ தர்மான் வரித்தியக்ஷன்னர், உன்னுடைய கடமையை விடுன்னு நிப்பாட்டிட்டு வான்னு சொன்னார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னதுக்கு தர்மத்தை விட சொல்லலை. தவம்னு ஒரு சொல்லி எல்லா விஷயமா இருக்கட்டும், தர்மம் இல்லைன்னா அங்கே எல்லாம் ஓட்டம். தாலி கயிறு இருக்குது, தாலி கயிறில் நீங்கள் சிவபெருமான் தொங்க விடுவாங்க, விஷ்ணு போடுவாங்க, ஏசுனா சிலுவை கூட அவங்க போடுவாங்க, எல்லாம் நிறையா இருக்கும். அதில் குண்டு புதுப்பாக குண்டு போடாமல் இருக்கு, நிறையா இருக்கும். கயிறுலாம் பண்ண முடியுமா? நீ என்ன வேணாலும் போட்டுக்க, உள்ள மஞ்சள் கயிறு வேணும். அப்படி எல்லா விஷயங்களிலும் தர்மம் மூடிருவி இருந்தால் இந்த அர்த்தம், காமம், மோட்சம் கிடைக்கும். அது சாத்தியம், இது சாதனம். புரியுதா? 4 புருஷார்த்தம், அது 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று சாதனை, எது தர்மம் தான் சாதனை. சாத்தியம் என்ன? உணவு வேணும், வாழணும்ல, அதுக்கு அடிப்படை தேவை. பிறகு இன்பத்தை தர்மமாக அனுபவிக்கலாம், பிறகு மோட்சத்தை அடையலாம். இந்த 3 சாத்தியமாக இருக்கு. இந்த செயலை தர்மத்தை நிஷ்காமியமாக செஞ்சா 5 முக்கிய பலன் கிடைக்கும், காமியமாக செஞ்சா 5 முக்கிய பலன் கிடைக்கும். நிஷ்காமமாக செய்யும்போது தர்மமாக நிஷ்காமமாக செஞ்சால் முக்கிய பலன் மோட்சம். அதை நினைப்பார். நீங்கள் காமியமாக எனக்கு வேணும், அர்த்தம் வேணும்னு சொல்லி காமிய கர்மம் என பலனுக்காக செய்கிற மோட்சத்தில் 2ஆவது தூக்கி போடுவோம் அப்படின்னு தர்மமாக செஞ்சங்கன்னு என்ன கிடைக்கும்ன்றாருன்னா, முதல்ல அர்த்தம் கிடைக்கும், அதான் அடிப்படை தேவைகள் நிவர்த்தியாக கட்டாயம். பிறகு சில நேரங்களில் அர்த்தம் கிடைச்சாலும், உணவு கிடைச்சாலும் சில பேருக்கு சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது. முடியுதா? நல்ல கோடீஸ்வரனாக இருப்பார், சாப்பிட நேரம் இல்லைம்பார். புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம், தர்மமாக இல்லைன்னு அர்த்தம், சாப்பிட கிடைக்காது. அதே மாதிரி ஒன்று அர்த்தம், தேவையான பொருள் கிடைக்கும், தேவையானதை பயன்படுத்துறதுக்கும் அந்த புண்ணிய தர்மத்தினால தான் கிடைக்கும். பிறகு இன்பம் தரும் பொருள் கிடைக்கும். பொருள் கிடைச்சா போதுமா? நல்ல ஸ்வீட்லாம் கிடைக்குது, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு, என்ன பண்ண முடியும்? அப்போ புண்ணியம் இருந்தால் தான் அதுவும் கிடைக்கும், தர்மம் இருந்தால். இன்பம் தரும் பொருள் கிடைக்கும், இன்பத்தை அனுபவிக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். பட்டு மெத்த ஏசி ரூம் இருக்குது, தூக்க வாயிட்டு என்ன செய்வீங்க? கட்டாந்திரியில் விட தூங்கிடுறான். இன்பம் தரும் பொருள் இருக்கு, இவனுக்கு இன்பம் தரும் பொருளில் தூங்கிடுறான். இதே இன்பம் தரும் பொருள் இருந்து அதுலேயும் நம்ம பயன்படுத்துறதுக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். 4 5 அந்த அனுபவிக்கிற சூழ்நிலையும் உருவாகும். தர்மமாக வாழ்ந்தா, தர்மப்படி காமியமாக செஞ்சால் கூட எனக்கு இந்த பலன் வேணும், அந்த பலன் வேணும், கடவுள்கிட்ட போய் கேட்டு பிரார்த்தனை பண்ணி வேணும்னு கேட்டால் கூட தர்மமாக இருந்தால் தான் அடிப்படை தேவைகள் கிடைக்கும், அடிப்படை தேவைகளை பயன்படுத்த முடியும், இன்பம் தரும் பொருள் கிடைக்கும், இன்பத்தை அனுபவிக்க முடியும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இது முக்கிய பலன். செக்கில் எண்ணெய் ஆட்டும் போது என்ன மாதிரி காமியமாக செஞ்ச அவாந்தர பலன் என்னன்னா சித்த சுத்தி கிடச்சி, தர்மமாக வாழ்கிறோம்ல, மனத்தீமை கிடச்சி. 2வது நிஷ்காமியமாக செஞ்சா, இதே செயலை நான் கடவுளுக்காக செய்கிறேன், என்னுடைய கடமைன்னு செய்கிறேன், கர்மயோகமாக செய்கிறேன் பார்த்தீங்களா,
அப்படி செஞ்சால் முக்கிய பலன் 5, அவாந்தர பலன் 1. என்னன்னு சொன்னால், வாழ்வினுடைய லட்சியம் மோட்சம் என்பது தான் லட்சியம். இறுதி லட்சியம் இறைவனை அடைவது, நம்மை புரிந்து கொள்வதுங்கிற புத்தி ஏற்படும். உங்களுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, அந்த புண்ணியம் பண்ணதுனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ கிளாஸ் கேட்குறீங்க. இல்லாட்டி முடியாது. நிஷ்காமியமாக செஞ்ச புண்ணியம் இருந்தால் தான் வேதாந்த வகுப்புக்கு வர முடியும். இல்லாட்டி இந்த ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம், இல்லாட்டி எந்த ஜென்மத்திலே நீங்கள் செஞ்சுருக்கலாம். செய்யலைன்னா இந்த வகுப்புக்கு வர முடியாது. முதல்ல இது ஒரு பலன் தருது, முக்கியமான மோட்சத்தை கொடுக்குற புத்தியோட புத்தி வருது. 2வது, இந்த உலகம் நிறைவை தராதுன்னா கடவுளை நாடனம், தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் என்ன வருது பார்த்தீங்களா? இது முக்கியமான ஃபஸ்ட்டு பலன். பிறகு இதை அடைவதற்கு ஞானம்தான் வழி. அதாவது நம்மெல்லாம் பூஜை பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கடவுள் அடையணும் பூஜை பண்ணுறாங்க, செய்கிறாங்க. எத்தனையோ அடியார்கள்லாம் இருக்காங்க. இறைவனை அடைவது, கடவுளை பார்க்கணும்னு சொல்லி அறக்கிறவங்களோட தான் பூஜை பண்ணாங்க. கடவுளை பார்க்கணும் பார்த்தாங்க, பார்த்து திரும்பினானா பார்க்கல. ஆனால் கடவுளை பார்ப்பதுங்கிறது ஒரு சாதனை, இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு உயர்ந்த சாதனை தான். அதை விட ஞானம்தான் மோட்சத்தை தருங்கிற ஒரு எண்ணம் வர்றது தர்மத்தால் தான் வரும். நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் வர முடியும், இல்லாட்டி வர முடியாதுங்கிறார். ஞானம் இருந்தால் தான் வர முடியும். உங்களுக்கெல்லாம் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி உட்காரவே முடியாது. முடிவு பண்ணித்தான் நான் ஞான விஷயத்தை கேட்குறோம், அது ஒன்று. பிறகு அந்த குரு சாஸ்திரத்தில் இதுதான் நம்மளுக்கு பிரமாணம்ங்கிற நிச்சய புத்தி வருமா? அப்படி கேட்டுத்தான் நீங்கள் இவ்வளோ நாள் பாடம் கேட்குறோம், அது வரும். பிறகு அதுக்கு பிறகு குருவோடையும் இந்த புண்ணியம் வந்தாலும் கூட குரு கிடைக்காது, நல்லா சாஸ்திரம் கிடைக்காது. அந்த குரு சாஸ்திரத்தோட இணைக்க வைக்கணும். இந்த தர்மம் குரு சாஸ்திரத்தோட நம்மளை இணைக்க வச்சிடணும். அதுக்கு பிறகு நிஷ்டை அடையும் வரை இது பயன்படும், ஞான நிஷ்டை அடை வரைக்கும் பயன்படும். இதெல்லாம் முக்கியமாக இந்த தர்மப்படி வாழ்கிறவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாமெல்லாம் அப்படி இருந்திருந்தாத்தான், கொஞ்சமாவது இருந்தாத்தான் இந்த சர்க்கிள்குள்ளே வர முடியும், இல்லாட்டி வரவே முடியாது. இது முக்கிய பலன். அவாந்தர பலன் என்னன்னா சொல்கிறார்ல, நீ என்னைய கதியாக வச்சு வந்தேன்னா உன்னைய நான் பார்த்துக்கிறேன்னு பகவான் சொல்கிறார் பார்த்தீங்களா? மிச்சம் அங்கே சொன்ன பாருங்கள், அடிப்படை தேவைகள், அதை கவனிச்சுக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு எனக்கு இதில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது, அடிப்படை தேவை ஒன்றுமே இல்லை, எனக்கு காலிட்டு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்தர் கேட்குறாரு, நீ போய் கேளு, காளி தருவாங்கிறார் அவர். நீ போய் காளிகிட்ட போய் கேளு, வீடு கஷ்டப்படுது, குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு கேட்குறாரு. இவரை போய் கேட்க சொன்னால் காளியை பார்க்கல, நான் எப்படி கேட்குறேன், நீ போய் காளி தரிசனம் பண்ணுங்கிறார். இவர் விவேகானந்தர் போகிறார், காளி காட்சி கொடுத்தது. எனக்கு தூய உள்ள வேணும், பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும்னு கேட்குறாரு. எனக்கு குடும்பம் கஷ்டப்படுது கொடுன்னு கேட்கல, வந்துடுறாரு, மறந்துடுறாரு. கேட்டையாங்கிறார், ஐயோ மறந்துட்டேனே அப்படிங்கிறார். இன்னொருக்கா போய் திருப்பி கேளுங்கிறார். 2வது போகிறாரு, 2வது போய் கேட்கும் பொழுது அப்பையும் மறந்துறார். எனக்கு பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், இதைத்தான் கேட்குறாரு. எப்படியே குடும்ப கஷ்டத்தை நீக்குன்னு கேட்கல. திருப்பி வந்தவுடனே என்னப்பா மறந்துட்டேங்கிறார். உன்னாலே கேட்க முடியலையே, என்னை எப்படி கேட்க சொல்கிறீங்க? இல்லை, என் குடும்ப கஷ்டம் இந்த பாரு, இதுக்கு வந்துட்டே இல்லை, அடிப்படை தேவைகளுக்கு உன் குடும்பம் கஷ்டப்படாது அப்படின்றது. அது மாதிரி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாழ்க்கைன்னு வந்தவங்களுக்கு என்ன தேவையோ பகவான் ஏதோ ஒரு ரூட்டில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துருவார். இது அவாந்தர பலனா கட்டாயம் கிடைக்கும். அதனால் நம்ம இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கோம், புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். இதெல்லாம் வந்ததுனால தான் அந்த சிஷ்யன் அவன் புண்ணியம் பண்ணி வந்ததுனால அவனுக்கு இதை சொன்னால் புரியும் சொல்லி ஒரு ஸ்லோகத்தில் முடிச்சிட்டார் அவர். இப்போ என்னன்னு பார்ப்போம். இது பிருகதாரண்ய உபநிஷத்தில் 5 கேள்வி இருக்குது, அது அடிப்படையாக வச்சுருக்கு. அது சுருக்கமாக பார்க்கலாம். அதில் என்ன கேட்குறான்னா, ஜனகர் யாக்ஞவல்யர் 2 பேருக்கு உண்டான சம்பாவனை. ஜனகர் கேள்வி கேட்குறாரு, யாக்ஞவல்யர் பதில் சொல்கிறார். அதாவது பகலில் ஒளி தருவது எது? சூரியன். சூரியன் இல்லாத நேரத்தில் ஜோதி எது? ஒளி தருவது சந்திரன். பிறகு அக்னி. இந்த சந்திரன், சூரியன், அக்னி இல்லாத நேரத்தில் நல்லா இருட்டாக இருக்குன்னா ஜோதியாக இருப்பது, இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுவது வாக்கு. இருட்டாக இருக்குது, ஒருத்தர் தெரியலை, பேசுனா கேட்குமா இல்லையா, இருக்கார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். சூரியன் இருந்தால் தெரியும்,
சூரியன் இல்லாத நேரம் சந்திரன், சந்திரன் இல்லாத நேரம் அக்னி, அந்த 3 இல்லாத நேரம் வாக்கு. இந்த 4 இல்லாட்டி எது உனக்கு ஜோதியாக இருக்குது? நான் தேங்கிறான். ஆத்மா தான் ஜோதியாக இருக்கு. நான் இருக்கிறது எனக்கு தெளிவாக விளங்குது. இது அங்கே பிருகதாரண்யத்தில் வருது. ஏன்னா நம்மளுக்குள்ளே பாருங்கள் எல்லாமே இருக்குது. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, அக்னி இருக்குது, வெளிச்சம் இருக்குது. கனவு வாங்கும்போது நல்லா இருட்டில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி கம்பளி நல்லா பொத்தி தூங்குறீங்க. கனவுல நல்ல வெயிலில் வெட்ட வெயிலில் போகிறீங்க, இல்லை சந்திரனுடைய வெளிச்சத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் உள்ளே வருதா இல்லையா? நம்மளுக்குள்ளேருந்து தானே வருது. கனவுலேருந்து வெளியே இருட்டாக இருக்குது, கனவுல எங்கேருந்து வருது? உள்ளேருந்தே வருது. எல்லா ஜோதியும் உள்ளேருந்து வருது. அங்கே உள்ளே வந்து அந்த ஜோதி ஒளிர் வைக்குது. இது அங்கே பிருகதாரண்யத்தில் வருது. இந்த சுலோகத்தில் சுயம் ஜோதி, அதுக்குத்தான் பேர். அந்த சுயம் ஜோதி எப்படிப்பட்டதுன்னா, இந்த உடம்பும் கிடையாது, மனசும் கிடையாது, இதுக்கு வேறாக இருக்கக்கூடியது. எல்லாத்தையும் விளக்குறதுக்கு ஒன்று வேணும், அதை விளக்குறதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. உள்ளேயே இருந்து எல்லாவற்றையும் விளக்கி கொண்டு இருப்பது. அது ஒரு பொருளாக பார்க்க முடியாது, பஞ்சபூதத்தால் ஆனது கிடையாது. அது இந்த சுயம் ஜோதிகள். சுருக்கமாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், டைம் இல்லை. இப்போ சுலோகத்துக்கு அர்த்தத்தை ஒன்றா சொல்கிறேன், ரொம்ப எளிமையான சுலோகம். அப்புறம் பார்த்துட்டு பார்க்கலாம். கிம் ஜோதிதஸ்வ ஸ்தோதிஸ்தவ தவ ஜோதிகி கிம், உனக்கு ஒளி எதுன்னு கேள்வி. ஃபஸ்ட்டு பாருங்கள், கிம் ஜோதிகி தவ, உனக்கு ஒளி எது? இவ்வுலகில் உனக்கு அறிவை அடைகின்ற விஷயத்தில் ஒளியாக இருப்பது எது? பானு மானகனி மே, பானுமான் அகனி மே, மேன்னா எனக்கு, அகனி பகலில், பானுமான் சூரியன், எனக்கு பகலில் ஒளியாக விளங்குவது சூரியன். எல்லாருக்கும் அதானே பதில் சொல்கிறான். இங்கே என்னன்னு தெரியுங்களா, எப்பயுமே சிஷ்யன் கேள்வி கேட்பான், குரு பதில் சொல்வார். சிஷ்யன் வந்து எனக்கு விளங்கலாம் சொல்லுங்கன்னு கேட்பான். அப்போ அவர் குரு சொல்வார், புரிஞ்சுக்கிடுவான். இங்கே குரு கேள்வி கேட்குறார், சிஷ்யன் பதில் சொல்கிறான். சிஷ்யனை கேள்வி கேட்டே புரிய வச்சிடறாரு. இங்கே குரு என்ன பண்ணுறாரு, சிஷ்யனை கேள்வி கேட்டே புரிய வைக்கிறார். இந்த சுலோகத்துடைய தாத்பரியம் அப்படித்தான் வரும். என்ன சொல்கிறான்னு சொன்னால், உனக்கு ஒளி எது? அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எனக்கு அகனி பகலில், பானுமான் சூரியன், எனக்கு பகலில் ஒளியாக விளங்குவது சூரியன். பகலில் நம்ம சூரியன் இல்லாட்டி பார்க்க முடியுமா? சூரிய வெளிச்சத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாம் நடக்குது. சரி, அடுத்த கேள்வி. ராத்திரவ் இரவில் பிரதிபாதிகம் தீபம் முதலியவைகள், இரவில் உனக்கு என்னன்னு கேட்குறார். அவர் என்ன, இங்கே ராத்திரவன் மட்டும் வருது, நம்ம சேர்த்துக்கணும். இரவில் உனக்கு ஜோதியது, பகலில் சூரியன்ப்பா, சூரியன் மறைஞ்சாச்சு, அப்போ நீ எதை வச்சு பார்க்குற கேட்குறார். அப்போ இவன் என்ன சொல்கிறான், சந்திரன் தீபம் முதலியவைகள், தீபம் முதலியவைன்னு சொல்லிட்டான். தீபம் சந்திரன் நட்சத்திரம் முதலியவையில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிறகு 1வது வரியில் 3வது வாக்கியம் பாருங்க. கிம், அதாவது சியாதேவம் சியாத் ஏவம், ஏவம் சியாத், இவ்விதம் இருக்கட்டும். முதல்ல சொல்றார், இவ்விதம் இருக்கட்டும். ரவி தீப தர்சன விதவ், ரவி சூரியன், தீபம் முதலியவை, தர்சன விதவ் அறியும் விஷயத்தில், இந்த சூரியனையும் தீபத்தையும் சந்திரன் முதலிய எல்லாவற்றையும் அறிகிற விஷயத்தில், கிம் ஜோதிகி, எதுப்போ உனக்கு ஜோதியாக இருக்குன்னு கேட்குறார். இதெல்லாம் மற்றதை காமிக்குது, இதை நீ எதை வச்சு பார்க்குற, உனக்கு இதை காட்டுறது எது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, எனக்கு எனக்கு ஆக்கியாகி சொல் அப்படிங்கிறார். அவன் சொல்கிறார், சக்ஷுகு கண்ணிலாடி பார்க்க முடியுமா? சில நேரங்களில் சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, சூரியனை விட பெருசு கண்ணா. அந்த கண்ணுக்கு தேவதையே சூரியன் தான். என்ன, ஆனால் சூரியன் என்றைக்குமே இருளை அறியாது. அந்த சூரியனையும் அறியும் கண்ணை, இருளையும் அறியும். சந்திரன் தீபம் எரியுது எரியலை, சந்திரன் இருக்கு இல்லை, சூரியன் இருக்கு இல்லைன்னு காட்டுறது எது? சூரியனை விட பெருசு எது அப்படின்னு சொல்லுவாங்க.
சூரியனுக்கு ஆதாரமாக இருக்க சூரிய பகவான் ஒரு தத்துவம் இருக்குது. நம்ம அதை சொல்கிறது இல்லை. சாதாரண சூரியன்கிறது கண்ணு வந்து அதை விட ஒரு சக்தி. ஏன்னா இது இருளையும் அறியுது, ஒளியும் அறியுது. நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? ஒரு உதாரணம் சொல்வார். ஒருத்தர் வந்து பெட்ரோமாக்ஸ் லைட் இருக்கு பார்த்தீங்களா, முதலாளி சொன்னாராம், இருட்டு இல்லாத இடத்துல வச்சுட்டு வாங்கிட்டார். இருட்டாக இருக்க இடத்துல வச்சுட்டு வாங்கிட்டார். இருட்டாக இருக்க இடத்துல பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சுட்டு வாங்கிட்டார். இவன் 1 மணி நேரமாக சுற்றிட்டு ஒரு இடம் கூட இருட்டுலேன்னு கொண்டாந்து வச்சுட்டாங்க திருப்பி. அது கொண்டு போகிற இடத்துல எப்படியா இருட்டு இருக்குமா? இருட்டு. அது மாதிரி சூரியன் இருளை தேர்னா பார்க்கவே முடியாது. ஆனால் கண்ணை இருளையும் அப்போ சக்ஷுகுன்ட்டார். அந்த சூரியனையும் தீபத்தையும் அறிவது கண். அடுத்த கேள்வி, ரஷ்ய அந்த கண்ணுக்கு நிமீலனாச்சி மூடியிருக்கும் சமயத்தில் கிம் எது? கண்ணு மூடி இருக்கும்போது உனக்கு ஜோதி அதுப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறார்? தீஹி புத்தி எண்ணங்கள். கண்ணை மூடி இருக்கும்போது எவ்வளவு எண்ணம் கற்பனை பண்ணுது, எண்ணங்கள் நிறைய வருது. அந்த எண்ணம் இந்த எண்ணம் எல்லாத்தையும் மனக்கோட்டை கட்டுறோமா இல்லையா? கண்ணை மூடி உட்காந்துட்டோம்னா என்னென்ன விஷயம் வேணுமோ அத்தனையும் நினைக்கலாம். கனவு கூட எண்ணங்கள் மூலமாக தான் வருது. அப்போ கண்ணு மூடி இருக்கும் பொழுது உனக்கு எது ஒளியாக இருக்கிறது? தீஹி எண்ணங்கள். அடுத்து கேட்குறார், தீயக தர்ஷனே கிம்? தியக தர்ஷனே கிம்? அந்த புத்தியை அந்த எண்ணங்களை அறிவது எது? அவன் சொல்கிறான், தத் அகம், அது நான் தான்ங்கிறான். என்ன சொல்கிறான்? அந்த எண்ணத்தையும் அறிவது எது? நான் தான். நல்ல எண்ணம் வந்திருக்கு, கெட்ட எண்ணம் வந்திருக்கு, நான் அங்கே போனேன், இதை நினைக்கிறேன், என் மனசில் கோபம் வந்திருக்கு, இப்போ பொறுமையாக இருக்கேன், எல்லா எண்ணத்தையும் அறிவது எது? ஏதோ உள்ள ஒன்று இருந்து அறியுது. இதெல்லாம் அறியப்படும் பொருளாக ஆகிவிட்டது. அப்போ எண்ணத்தையும் தெரிவிப்பது எது? எண்ணம் எல்லாத்தையும் தெரிவிக்குது. ஆனால் அந்த எண்ணத்தையும் பார்த்து எனக்கு இந்த எண்ணம் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணமே இல்லைன்னு ஒன்று சொல்லுது. நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்னு சொல்லுது. கனவுல இருந்ததையும் ஒன்று பார்த்து சொல்லுது. கனவுல இப்படியெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி. கற்பனை கோட்டை எத்தனையோ கட்டிக்கிட்டு இருக்கேன், அதையும் ஒன்று பார்த்து சொல்லுது. வெளி விஷயங்களையும் பார்த்து சொல்லுது. இது எல்லாத்தையும் பார்க்கறது நான்கிறான். அது நான் இவன் சொல்லிடுறான். என்ன சொல்கிறான்? குரு கேட்கும்போது எல்லாம் யார்? நான் தேங்கிறான். நீங்கள் உலகத்தில் எதை தெரிஞ்சுக்கிறணும்னாலும் ஒரு இந்திரியம் கட்டாயம் வேணும், இல்லாட்டி என்ன வேணும்? மனசு வேணும். நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்தில் எதுவும் தேவையில்லை. நீங்கள் நல்லா இருட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணு வேணுமா? 5 இந்திரியங்கள் வேணுமா? கண்ணில் பார்த்தே நான் இருக்கேன்னு தெரியணுமா? இல்லை நான் சத்தம் போட்டு நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு இன்னொருத்தர் சத்தம் போடலாம். நான் இருக்கேன் நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாக்கும் தேவையில்லை, சத்தம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இருட்டு ரூமில் கண்ணை மூடி உட்காந்தா நான் இருக்கேங்கிறதுக்கு எனக்கு சுயமாக விளங்குகிறேன். அதனால் சுயம் ஜோதி பிரமா, சுயம் ஜோதி தானாக விளங்குவது அப்படிங்கிறார். அது நானேன்னு யார் சொல்லிட்டான்? இவன் சிஷ்யன்னு சொல்லி விட்டான். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குரு திருப்பி சொல்கிறார். இந்த கேள்வி முடிஞ்சவன குரு என்ன சொல்கிறாருன்னா, அதக ஆகவே பவான் பரமகம், நீ மேலான ஜோதிகி, நீ மேலான சுயம் ஜோதிகிங்கிறார். இவன் சொன்ன உடனே என்ன சொல்லிட்டார்? அதுதான்ப்பா நீ சுயம் ஜோதி, நீ தான் மேலான ஜோதி. ரொம்ப சின்ன சுலோகம், சாதாரண சுலோகம். ஆனால் அது வந்து இந்த தத்துவம் அசிங்கிற வார்த்தையில் துவங்கிறதுனுடைய அர்த்தத்தை இங்கே சொல்லுது. தத்தை சொல்ல நான் அகம் பிரம்மாசிங்கிறதுல அகம் இருக்கு பார்த்தீங்களா, அகத்தினுடைய விளக்கம். அகம்தான் எல்லாவற்றையும் அறிவிப்பது, எல்லாவற்றையும் விளங்கச் செய்வது. சூரியனையும் நான் இல்லைன்னு வச்சுங்க, அந்த உணர்வு இல்லைன்னு வச்சுங்க, உலகம் இருக்குன்னு யார் சொல்லுவா? இப்போ நீங்கள் நல்லா மயக்கம் அடைஞ்சிட்டீங்க, உங்களை பொறுத்தவரை உலகம் இருக்கா? இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் உலகம் இருக்கா? ஏன்னா அங்கே நான்கிறது அங்கே ஒடுங்கி இருக்கு. நான்கிற வெளிப்பட்டாத்தான் இந்த உலகம் இருக்குங்கிறதே சொல்ல முடியும். இப்போ உலகம் இருக்கு இல்லைங்க, நான் தூங்கிக்கிட்டு இருந்தால் தெரியல, அவருக்கு தெரியுது, அவர் முடிச்சுட்டு இருந்தா தானே தெரியுது. அந்த உணர்வு வெளிப்படும் பொழுது உலகமே தெரியுது. இந்த எல்லாவற்றையும் அறிவிப்பது ஜோதியாக இருப்பது எதுன்னு சொன்னால் நானே, அந்த தத்துவமே அப்படின்னு சொல்கிறார். இது குரு உடனே என்ன சொல்லிட்டாரு சொன்னால், அப்படி சொன்ன உடனே இவன் சொல்கிறான், சிஷ்யன் சொல்கிறான், ததஸ்மி பிரபோஹோ, தத் அஸ்மி பிரபோஹோ, பிரபு அவர்களே, குருநாதர் அவர்களே, அகம் தத் அஸ்மி, நான் அதுவாக இருக்கிறேன்ட்டான்.
அவர் என்ன சொல்லிட்டாரு, குரு என்ன சொல்லி, நீ இதே சுயம் ஜோதின்ட்டார். இவன் என்ன பண்ணிட்டான், ஆமாம் நான் தான் சுயம் ஜோதி, நான் தான் கடவுள்ட்டான், நான் தான் அந்த தத்துவம். அவர் சொன்ன உடனே அதை உணர்ந்து இவனும் சொல்லிட்டான். இதெல்லாம் சும்மா முதல்ல கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறதுனால ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். சரி, இதை பார்த்தாச்சு, கேட்டாச்சு, இதை எப்படி நிலைநிறுத்துறது, அதுக்கு சில சாதனைகள். இதை என்னன்னா, இந்த வேதாந்தத்தில் ஒரு சைடு எஃபெக்ட் ஒன்று வரும். நாம் என்னதான் படித்தாலும் தத்துவம் புரிஞ்சாலும் எந்த தவ வாழ்க்கை வாழ்ந்தால் கூட ஒரு சைடு எஃபெக்ட் வரும். அது இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் இந்த வேதாந்தத்தை கேட்குறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, குருவை முழுசாக சார்ந்திருக்கும், குருவையும் சாஸ்திரத்தையும் முழுசாக சார்ந்திருக்கணும். அதுக்கு பேர் சிரவணம். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா சிரவணம். சரி, நல்லா கேட்டோம், வேதாந்தமெல்லாம் கேட்டாச்சு. அதுக்கு பிறகு மனனம்னு ஒரு சாதனை இருக்குது தெரியுங்களா. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். மனனத்துக்கு குருவை பாதி சார்ந்திருக்கணும், நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இதில் சந்தேகமெல்லாம் போகும். சிரவணத்திலேயே சிரவணம் மனனம் சில நேரங்கள் சேர்ந்து தான் வரும். ஏன்னா கேள்வியை காலம்னு வருவீங்க, நல்லா வீட்டில் சிந்திச்சுட்டு சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குரு அந்த கேள்வி பேர் அவரே அந்த அடுத்த கிளாஸில் சொல்லிடுவார். அப்போ அந்த மனனமும் நிறைவேறும், அந்த சிரவணத்திலே மனனமும் நிறைவேறும், கிட்டத்தட்ட சேர்ந்து வரும். ஆரம்பத்தில் மனனம் இருக்காது, 100% குரு சாஸ்திரம் தான். ரெண்டாவது, இந்த சிரவணமும் மனனமும் சேர்ந்து வரும். நம்மளுடைய முயற்சி பாதி இருக்கணும், குருவுடைய துணை பாதி இருக்கணும். ஒரு குழந்தை நடு ரோட்டில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் வண்டி வருது நேரம், திடீர்னு கூட தவந்துட்டு ரன் ரோட்டுக்கு வந்துருச்சு. எல்லோரும் என்ன யாராவது திட்டுவாங்களா? எல்லோரும் இறங்கி அந்த குழந்தைய தூக்க போவாங்க. ஏன்னா அந்த குழந்தை மற்றவங்களை சார்ந்ததே இருக்குது. இதே பெரிய ஆள் வேணும்னா என்ன வார்த்தை வரும்னே தெரியாது. ஏன்னா அவன் சார்ந்து இருக்கக்கூடாது. அது மாதிரி ஆரம்ப சிரவணத்தில் நம்ம சார்ந்து இருக்கோம், மனனத்தில் பாதி சார்ந்து இருப்போம், பாதி சார்ந்திருக்கும். நிதித்தியாசனத்தில் முழுசாக நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ பண்ணும் பொழுது என்ன வரும்னா, சிலதோ கவனமின்மை வருங்கிறார். என்ன கவனமின்மைன்னா, நான் நல்லா கேட்டேன்ப்பா, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு, சாமி சொன்னார் நகம் பிரம்மாஸ்மின்னு ஒரே வார்த்தைன்னு புரிஞ்சு போச்சு, இனிமேல் கிளாஸ்க்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு கவனமின்மை. இல்லை ஜபமெல்லாம் தேவையில்லைப்பா, அதெல்லாம் வேஸ்ட்டு, கோயில் பூஜையெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அதுலேருந்து கொஞ்சம் கவனமின்மையில் வருவான். ஜபமெல்லாம் கடைசி வரைக்கும் கொஞ்சமாவது பண்ணணும்பாங்க, வழிபாடை நிறுத்தக்கூடாதும்பாங்க. தேவ ஐக்கியம் சொன்னார்கள் சாமி. தேவ ஐக்கியம் எப்பயுமே இருக்கணும், ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்போம், அவ்வளோதானே ஒழிய முதல்ல ஆரம்பத்தில் அதிகமாக கொடுப்போம். அதில் எல்லாவற்றிலையும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அசால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, கேட்குறதவே நிறுத்திடுவோம். கேட்டேன் புரிஞ்சு போச்சு, எதுக்கு நான் நீ வகுப்புக்கு போய்கிட்டு, அப்படி இருந்தோம்னு சொன்னால் நிதித்தியாசனம் வரைக்கும் அதை கேட்கணும், கவனமாக இருக்கணும். மானித்துவம், கர்வம் வருமா? இப்போ ஒருத்தர் பணம் நிறைய சம்பாரிச்சிருக்கார், கோடிக்கணக்கில், நான் பெரிய பணக்காரன், கர்வம் வந்துடுது. கர்வம் வந்தாலே போயிரும்பாங்க. பணம் போயிடுச்சுன்னா கர்வமும் போயிருமா இல்லையா? அதே ஒரு பெரிய பதவி இருக்குது, அதில் ஒரு கர்வம் வருது, பதவி போயிடுச்சுன்னா நல்லா படித்து தத்துவம் புரிஞ்சாச்சு, போகுமா? அறிவு போகுமா? போகாது. அது ஒருமையில் தாம் கற்ற கல்வி எளிமையும் ஏமா பிழைத்துங்கிறாரு. அந்த கல்வி போகாது, அப்போ கர்வமும் போகாது. அதனால தான் சாமி நான் கிளாஸுக்கு வர்றதில்ல, வேதாந்தம் படிக்கிறது இல்லை. எதுக்கு படிச்சுக்கிட்டு கர்வம் வந்துக்கிட்டு, அப்படி கிடையக்கூடாது. சைடு எஃபெக்டாக வரும். நம்ம பயிரை வளர்க்கும்போது களை மாதிரி வரும், அது இந்த கர்வம் வரும். நான் ரொம்ப படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வம் வரும். வித்யா ததாதி வினயம்பாங்க. அறிவு பணிவத்தை கொடுக்கணுமா, கர்வத்தை கொடுக்கக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். அதில் என்ன பண்ணணும், அதில் இருக்கணும். பிறகு கீர்த்தி, புகழ். இந்த புகழ் மாதிரி உலகத்தில் ஒரு போத வஸ்து எதுவும் கிடையாது. இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் சண்டை போகிறது எதுக்கு? பதவிக்கும் போட்டிக்கும் அடிக்கிறது எதுக்குன்னா, மதுவுக்கு கூட ஒருத்தன் அடிமையாகி வெளியே வந்துடுவான், பெரிய போதை வஸ்துவோட வந்துடுவான். புகழுக்கு அடிமையாயிட்டா அவன் அதுலேருந்து விலகிறது ரொம்ப கஷ்டம். யார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புகழினுடைய தன்மையை புரிஞ்சு ஒருத்தன் புகழ்றான்னு வச்சுக்கோங்க, கவனமாக இருக்கும். இகழ்ந்தா கூட நம்ம பேசாமல் கேட்டுக்கலாம். ஒருத்தன் புகழ்ந்தான்னா
அங்கே கவனமாக இருக்கணும் நாம். ஏன்னு சொன்னால் புகழும் பொழுது உண்மையாக இருந்தால் கூட நாம் அது கடவுளுக்கு புகழ் வரும். ஒரு குருட்ட போகிறதே, குருவுக்கு புகழ் இருந்தால் தான் குருட்ட போவோம், இல்லாட்டி போக மாட்டோம். அப்போ நம்ம புகழை கண்டுக்கிறாமல், நம்ம புகழை எதிர்பார்த்து செய்யாமல் அதுவாக புகழ் வந்தால் கண்டுக்கிறாமல் போயிடுவோம். புகழை எதிர்பார்த்து ஒரு காரியம் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? மதுவை விட புகழுக்கு அடிமையாகும். வேதாந்தம் படித்த உடனே என்ன ஆகும் தெரியுமா? அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள்கிட்ட எப்படி இருக்கும். அதனால் புகழெலாம் வரும், நிறைய சொல்லுவாங்க செய்வாங்க. அந்த புகழுக்கு அடிமையாகாமல் இருக்கணும். இந்த இதுலேயும் ஒரு சைடு எஃபெக்ட் அது, அதில் கவனமாக இருக்கணும். பிறகு தவம். நாம் ஒரு நிறைய சாதனை பண்ணியிருப்போம். அந்த சாதனையெல்லாம் என்ன பண்ணுவான், இனி தேவையில்லைன்னு விட்டுருவோம். ஒரு பலன் கிடைச்ச உடனே ஒருத்தர் ரிஷிகேஷ்க்கு இங்கேருந்து நடந்தே போனாராம். நடந்தே போயிருக்கார். நடந்து போன உடனே ரொம்ப மொழியே தெரியாது, வேறு மொழியே தெரியாது, இருந்து நடந்து கஷ்டப்பட்டு போய் சேர்ந்துட்டாராம். அதை பார்த்து அங்கே இருக்க அன்பர்களும் என்ன பண்ணாங்க, இவ்வளவுதான் தவம் பண்ணி நடந்து வந்திருக்காருன்னு சொல்லி அவர் திரும்பி பத்ரிநாதருக்கு நடந்து போகிறேன்னாராம். பத்ரிநாத் நடந்து போகிறேன்னு சொல்லி இவங்க பணமெல்லாம் கலெக்ட் பண்ணி பணத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் இப்போ நடந்தவனுடைய தவத்தி பலன் என்ன பண்ணிச்சு? பணம் கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணார், நான் வந்ததனுடைய பலன் வந்து எனக்கு பணம் கிடச்சுன்னு திருப்பி ட்ரெயின் ஏறி மெட்ராஸ் பண்ணிட்டார். தவத்தை விட்டார். அது தவத்தினுடைய பலன் கிடச்சோன்னு தவத்தை விட்டுருவோம். அது கூடாது. நம்ம என்ன சாதனை பண்ணால் அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிறகு அபரிக்கிரகம், பொருள்களை சுருக்கமாக வச்சுக்கிறது, கேட்டு பெறாமல் இருக்கிறது. பொதுவாக இது சன்னியாசிக்கு முக்கியமாக, சன்னியாசிக்கு கேட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கொடுத்தா வாங்கிக்கிறணுமா. மற்றவங்களும் பொதுவாக ஓரளவுக்கு அதில் இருக்கலாம். பிறகு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தல். இந்த வயதான பிறகு சாமி சொன்னார்ல, வயசான பிறகு வீட்டில் பிரச்சனை என்னென்னா, நொய்ன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேதாத்தா, பேசாமல் இருக்க மாட்டியாம்மா வேற சொல்கிறானா இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. சாமி 4 இந்திரியம் அடங்கி, நாவடங்க 4 அடங்கும்பாங்க. அதாவது நாக்கு 1 அடக்கியாச்சு, மிச்சம் 4 இந்திரியம் அடங்கி. 4 இந்திரியம் அடங்கினதுனால நீங்கள் வயசானவங்களை பாருங்கள், ரொம்ப வயசாக பெட்டில் இருப்பார், பேச்சை குறைக்க மாட்டார், சாப்பாடை குறைக்க மாட்டார், ருசியாக கேட்டுக்கிட்டு இருப்பார், எதாவது கேட்டுக்கிட்டு இருப்பார், பேச்சு குறையாது. கண்ணு சரியாக தெரியாது, காது கேட்காது, சாமி சொன்ன விஷயங்கள். அதனால் பேச்சை வந்து கவனமாக, பேசாமல் இருக்கிறது ஈஸி, அதிகமாக பேசுகிறது ஈஸி, அளவாக பேசுகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கணுங்கிறாரு. பிறகு தனிமை. தனிமைங்கிறது முழுமையான தனிமையும் கூடாது, அதுக்காக கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்பப்போ தனிமை பழகணும். சில பேர் வந்து முழுமையான தனிமையில் இருக்கு, சாதனை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவஸ்தைப்பட்டு வந்திருக்காங்க, தன்னுடைய சாதனை இழந்திருக்காங்க, மனநிலையை இழந்திருக்காங்க. அப்பப்போ தனிமை வேணுமே ஒழிய முழுமையான தனிமை கூடாது. அதே நேரத்தில் சங்கமும் கூடாது. ரொம்ப பார்த்தாலும் ஒரு கூட்டத்தோடையே இணைஞ்சிக்கிட்டு இருக்குது. சன்னியாசிகள் வந்து அதனால அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம், என்னது, யாத்திரை போய்கிட்டே இருப்பாங்க. சாதுர்மாசியை வரும் 4 மாதம் தான் ஒரு இடத்துல தங்குறது. அந்த டயத்தில் மழை காலத்தில் மிச்சமெல்லாம் போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே போனால் அங்கே இருக்க பக்தர்கள், இவர் வந்து எங்கள் குடும்ப சாமியாருன்றாங்க. அவங்க யார்? சாமியாருக்கு அப்படி ஒரு அந்தஸ்து. அவர் குடும்பத்தை விட்டு வந்துட்டார், இவர் குடும்ப சாமியார் ஆவார். இப்படி பேர் என்ன பண்ண முடியும்? சங்கம் வச்சு அந்த மாதிரி வந்துடும். இருக்கு போய்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த சங்கம் கூடாது, முழு தனிமையும் கூடாது. பிறகு எல்லாவற்றிலும் உணவு, உறக்கம், செயல், இந்த 3லையுமே பேலன்ஸுக்கு மைண்ட் இருக்கணும். 4வது அஹிம்சை. கடைசி 9 அஹிம்சை மிக முக்கியம். இந்த அஹிம்சைங்கிறது வாக்கு, மனம், காயத்தால் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இல்லை சாமி, நான் உடம்புனால கஷ்டப்படுத்த மாட்டேன், ஏன்னா எனக்கு பலம் கிடையாது. ஆனால் வார்த்தை விட்டேன்னா சில பேர் பாருங்கள், உடம்புனால கஷ்டப்படுத்த மாட்டாங்க, வார்த்தை அப்படியே போய் தைக்கிறது மாதிரி. தீயினால் சுட்டபன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்ட்டார் வள்ளுவர். ஏன்னா அந்த நாக்குனால நிறைய பேர் புண்படுத்துவாங்க. சாமி, நான் வைக்கிறதும் கிடையாது, வாக்குனாலையும் புண்படுத்துறதும் கிடையாது, ஆனால் உடம்புனாலையும் புண்படுத்துறது. ஆனால் மனசுக்குள்ள நாசமாக போட்டு நினைப்பேன். அது பழிக்கும். நீங்கள் நினைக்காதீங்க, அது யாராக இருந்தாலும் ஒருத்தன் கெட்டு போகணும்னு சொல்லி தீவிரமாக நினச்சிங்கன்னா கொஞ்சமாவது பாதிக்கணும். நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, எல்லோரும் நினச்சிங்கன்னா பாதிக்கும். நம்ம மனசுனால நிறையா பேர் புண்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வரக்கூடிய போட்டி, பொறாமை, சிந்தனைகள்னால மனசுனாலையும் புண்படுத்துகிறோம். இந்த நிதித்தியாசன சாதனையில் மனசுனாலையும் புண்படுத்தக்கூடாது. மனசுனால யாரையும்
நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. குழந்தைகளை கண்டிக்கிறது, சமுதாயத்தில் அதர்மங்களை கண்டிக்கிறது வேறு, அது அகிம்சையில் செய்யக்கூடாது, அது தர்மம் அது. ஆனால் பொதுவாக நம்ம சுயநலத்துக்காக ஒருத்தரை ஹிம்சப்படுத்தக்கூடாது. அது உடம்புனாலேயும் கூடாது, வாக்குனாலேயும் கூடாது, முக்கியமாக மனசில் கூடாது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், மனசில் துன்பப்படுத்துகிறோம். சாமி சொல்வார், பணம் கொடுக்குற விஷயத்தில் கூட உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லாட்டி 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஆசிரம டொனேஷனுக்கு சொல்வார். இல்லாட்டி ஆசிரமம் நல்லா வளரட்டும், அந்த ஆசிரமத்தில் கஷ்டமெல்லாம் மனசார நினைங்கம்பார். மனசார நினைங்க, அது போதும் பாரு, இங்கே கொடுக்கணும் அவசியம். ஏன்னா அந்த எண்ணமே என்ன ஆகும், பழிச்சிரும் பாரு. அதனால் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், நம்மளுக்கு கெடுதல் பண்ணுவோம், அவன் அழிஞ்சே போகணும்னு நினைப்போம். இருக்கா இல்லைங்களா, அவன் அழிஞ்சே போகணும்னு நினைப்போம். ஏன்னா நம்மளுக்கு துயரத்தோடு கொடுத்துருக்கான், நம்மளை வந்து எழுத்து சண்டை போட சக்தி இல்லை, வையவும் முடியாது, வஞ்சா திருப்பி வேறு மாதிரி ஆயிரும், மனசில் நினைப்போம். அதுவும் கூடாது. இந்த மாதிரி பண்புகளெல்லாம் கடைப்பிடிச்சோம்னு சொன்னால், இந்த ஒரு சுலோகத்தில் படித்தோம் பார்த்தீங்களா, இந்த கருத்து நம்ம மனசில் நிற்க. இது எதில் சொல்லியிருக்காரு தெரியுமா, கடோபனிஷத்தில் 2வது அத்தியாயம் 3வது பகுதியில் 11வது மந்திரத்தில் இந்த 9 சாதனைகள் சொல்கிறார். கவனமாக இருக்கிறது, வித்யா கர்மம் வராமல் இருக்கிறது, புகழுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது, தவத்தை விடாமல் இருக்கிறது, அப்பொருள் அதிகமாக வச்சுக்கிறாமல் இருக்கிறது, தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது, முழுமையாக தனிமையிலும் இருக்கக்கூடாது, முழுமையாக சங்கமம் இருக்கக்கூடாது, அளவோடு இருக்கிறது. அப்புறம் எல்லாவற்றிலும் அளவு, பேலன்ஸ்டு மைண்டு. உணவு சாப்பிட்றது, சாப்பிடாமல் இருந்தாலும் தப்பு, ரொம்ப சாப்பிட்டாலும் தப்பு. பாருங்கள், அளவாக சாப்பிட்றதே கஷ்டம். ரொம்ப ருசியான பொருளை கொடுத்து 2ஓட எந்திரிச்சுன்னா முடியாது, அதுக்கு சாப்பிடாமல் இருந்துடலாம். அதே மாதிரி உறக்கம், செயல் எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டு மைண்டு. பிறகு அஹிம்சை, உடல், உள்ளம், வாக்கு 3 நாளையும் துன்பப்படுத்தாமல் இருப்பது. இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நாம் படித்த தத்துவம் நம்மளுக்கு புரியும். ஒரு விஷயம் கவனமாக புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு இடம் சாமிகிட்ட ஒரு இடம் கேட்டேன். நான் சின்ன வயசில் ஒரு 20-30 வயசில் சாமிகிட்ட வகுப்பெல்லாம் போகும் பொழுது, சாமி எத்தனையோ சன்னியாசிகள் கூட இருக்காங்க, எவ்வளவோ நான் கிரகஸ்த வாழ்க்கையிலேருந்து வந்தேன், கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கேன், தபஸ்விகள் இருக்காங்க, இந்த வேதாந்தத்துக்குள்ளே அவங்க வரல, இந்த விஷயத்துக்குள்ளே என்ட்ரி ஆக மாட்டேங்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட சொல்கிறதுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சுக்கலையான்னு தெரியலை. ஏன்னா அவங்க உள்ளே வரல, எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க? எனக்கு இந்த விஷயம் நீங்கள் சொல்கிறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, புரிகிறது மாதிரி இருக்குது. அப்போ எப்படி சாமி நாங்கள் தபஸே பண்ணாதவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது, அவங்க தபஸ் பண்ணுறதுக்கு புரியலை போலேன்னு சொன்னால் என்ன சாமி கரெக்டு அப்படின்னு கேட்டேன். ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ண அர்த்தம் வர முடியும், அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் இருக்குது, தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட, தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட இந்த வாழ்க்கைக்கு வரலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் இருக்குது. நீங்கள் வந்தவங்களுக்கு ஏதோ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் செஞ்சிருக்க, ஏதோ ஜென்மத்தில் செஞ்ச கர்மா வேலை செஞ்சாதான் இதுக்கு வர முடியும், புரிய முடியும், அந்த குருவினுடைய சேர்க்கை வரும். இந்த சம்பந்தம் ஞானத்தை அடைஞ்சு பிறகு ஞான நிஷ்டை வரைக்கும் இந்த தர்மார்த்த காம மோட்சத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கிறது இருக்கிறதுனால தான் வர முடியும். அதனால் நம்ம தர்மத்தையும் விட்டுறக்கூடாது, சாதனைகளையும் விட்டுறக்கூடாது. கேட்டோம்னா நாம் எல்லாரும் இந்த தத்துவத்தை புரிஞ்சு பேரானந்த பெருவெள்ளத்தில் இருக்கலாம். ஆனந்தமாக இருங்கள் போட்டுக்கார் போட, அந்த ஆனந்தம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆதி குருவையும் நமஸ்காரம் செஞ்சு, சுவாமி ஓங்காரந்த சாமிஜி அவர்களையும் சமானந்த சாமி அவங்களையும் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய். Oh